Vishal bro, how was your day? சார் வணக்கம். நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? பிரகாஷ் அண்ணா மாலை சிறப்பா வணக்கம். போச்சு. லாஸ்ட் 2 hours ரொம்ப சிறப்பா போச்சு. ஆமா, எனக்கு ரொம்ப சிறப்பா போச்சு. லூப்ல போயிட்டு இருக்கு. ஸ்பேஸ் ஏதோ போட்டீங்களா மாவீரன்? முன்னாடியே ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களோ? அதனாலதான் சொல்றேன். சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கும். அப்படியா? சாரி, வர முடியல, ஷோல இருந்தேன். வந்திருந்தீங்கன்னா பேசியிருக்க முடியாது. அந்த அளவு கலப்பறையா போச்சா? ரெக்கார்டும் பண்ண மாட்டீங்க, என்ன கதைன்னு தெரியலையே. எதுக்கு எங்களை தூக்கி உள்ள வைக்கவா? எனக்கு பிரச்சனை இல்லை. ஹோஸ்ட் யாரோ அவ்வளோதான் பிடிப்பாங்க. நான் லிசனருக்குன்ட்டு போயிடுவேன். ஓகே, விஷால் பரணி bro, இன்னைக்கு song ஆளை எப்படி? காணா. பிரகாஷ் அண்ணா மாலை வணக்கம். வணக்கம். பரணி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வர போல இருக்க, ஆளை காணா. அந்த அப்டேட்டை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கான மெயின் டாபிக் சாங். எப்பயும் இன்னைக்கு அப்டேட்டுங்கிறது மெயின் சாங் தான். அந்த சாங்கை பற்றி தான் பெரும்பாலும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அப்டேட்லாம் பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து சூப்பர். மெயின் அப்டேட்டாக வந்து குட் பை டேக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி சம்பவம் ரிலீஸ் ஆயிடுச்சு, லிரிக் வீடியோ. அடுத்தது வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மார்ச் 21 முதல் வந்து அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீரதீர சூரன் 9 days to go அந்த படத்துக்கு கவுண்ட் டவுன் போஸ்ட் விட்டுருக்காங்க. அடுத்து டீம் இன்டர்வியூலாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மலையாளத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் படமா லூசிஃபர் 2 எம்புரான் அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐமேக்ஸ் போஸ்ட் விட்டுருக்காங்க. பெருசு படத்துல இருந்து டைட்டில் ட்ராக், அந்த பெருசு டைட்டில் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. அடுத்தது வந்து சேலத்துல வந்து டோம் தேட்டர் வரப்போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது அப்டேட் பார்த்தேன். கிட்டத்தட்ட 360 டிகிரியில வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குமா, அதை எப்படியும் போய் பார்க்கணும் ஒருவேளை ஓப்பன் ஆச்சுன்னா. அடுத்து வந்து வேற என்ன மெயினான அப்டேட் வந்துச்சு இன்னைக்கு? டிராகன் மார்ச் 21 டிராகன் நெட்ஃபிளிக்ஸ்ல. அதோட அப்டேட் வந்துருச்சு. ஆமா, டிராகனும் நீக்கு அஃபிஷியலாக ஸ்ட்ரீம் ஆகிறது. நீக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அடுத்து வேற என்ன அப்படின்னா, கூலி படத்துல இருந்து அந்த ஷூட் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டில் விட்டுருந்தாங்க. லோகேஷ் ராஜ் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு ஸ்டில் செம்ம மாசான ஸ்டில், 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரே மெரூன் கலர் கலர் ட்ரெஸ். ஷர்ட் ஆமா. போட்டுக்கிட்டு. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. அது 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு, போன 21. இப்போ 2 படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. நீக்கும் டிராகனும் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகிறது. அடுத்தது வேற என்ன? வேற ஒன்றும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அந்த எம்புரான் சொல்லுங்க. எம்ரான்ல சொல்லிட்டாரு அந்த 3 ஐமேக்ஸ் நிமிஷம் தானே. 51 நிமிஷம் ஒரு ட்ரைலர் ஒன்று ரெடி பண்ணாங்கல்ல, அதை ரீசென்சார் பண்ணி அதில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட நேம் தூக்கிட்டு அந்த மார்க் ஜூட் ஆண்டனியா, அந்த சாரி மேலைக்குடி ஜோசப் ஆண்டனி அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்புரான்லேருந்து 1 இன்ச்சு கூட லைக்காக்கு சம்மந்தம் கிடையாது. மொத்தமாக லைக்கா வெளியே போயிட்டாங்க அஃபிஷியலாகவே. யாருக்கும் கேக்குதா பேசுறது? கேக்குது. இப்பதான் கேக்குது. கேக்குது. என்ன பரணி ப்ரோ கனெக்டிங்ல இருக்காரு? கோஹோஸ்ட் இருக்கேனே, அவர்கள் வணக்கம். கனெக்டிங்ல காமிக்குது. ஐயோ, இல்ல சரி, கோஸ்ட் ரைட்டு. தான். இப்போ லிசனர்ல பாட்டுக்கு காமிக்குது. வந்துருவோம். இன்னைக்கான மெயின் அப்டேட்டுங்கிறது பாட்டு தான். பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் மதன் ப்ரோட்ட இருந்து ஆரம்பிப்போம். அடுத்து விஷால் ப்ரோட்ட வருவோம். அடுத்து மாவீரன்ட்ட வருவோம். அப்படி லைனா வாங்க. மதன், பாட்டு எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எனக்கு எதுவும் கேட்கல, வெளியே போயிட்டு வரேன். மைக் கொடுங்க. ஓகே ஓகே. ப்ரோ. அது பாட்டு எப்படி இருக்குன்னா அந்த டூ ஃபன் டோன்லயே இருக்கு. கேஜிஎஃப்ல வர்ற அதே டோன்ல இருக்கு. படத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகும்னு தோணுது எனக்கு என்னமோ. ஓகே, உங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு, பேசிட்டு வந்துருங்க. ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்து விஷால் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அண்ணே, பாட்டு சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா லிரிக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ரசிச்சு எழுதியிருக்காப்புல. அதுலயும் அந்த குறிப்பா விரதத்தை நான் முடிச்சிட்டேன், இனிமேல் வெறித்தனம் தான். ஏன்னா ஏற்கனவே சில கோட்பாடுகள்லாம் வச்சிருந்தாரு, அதெல்லாம் உடைச்சிட்டு வராரு அப்படின்றத பாட்டுல பேசுறீங்களா லிரிக் விஷால் ப்ரோ? மூலமாவே. தலைவா, என்ன தலைவா? பேசிட்டு இருக்காருங்க. என்னங்க போங்க, அவர் அழகா பேசிட்டு இருக்கும்போது விஷால் ப்ரோ பேசுறீங்களான்ட்டீங்க. ஆமா, வந்துட்டு அந்த லிரிக், அந்த லைன் வந்துட்டு எனக்கு ரொம்ப எனக்கும் பிடிச்சிருந்தது. பேசுறது கேட்கலீங்க. யாராவது பேசுறீங்களா இல்ல எனக்கு மட்டும் தான் பிரச்சனையா? அண்ணா, அவ ஏன் அப்படி பண்றாரு வேணுங்கனே? நான் பேசுறது கேக்குதா ஒரு அஜித்குமார் ப்ரோ? நிமிஷம் அஜித் குமார் ப்ரோ வெளியே போயிட்டு வாங்க. ஏங்க பரணி வெளியே பேசுறது போயிட்டு வாங்க. கேட்க. விஷால் ப்ரோ பேசிட்டு இருக்காரு. விஷால் பேசிட்டு தான் இருக்காரு, வெளியே போயிட்டு வாங்க. விஷால் ப்ரோ சொல்லுங்க.
சொல்லுங்க ப்ரோ. ஆமா, லிரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இப்ப சில 2 3 நான் ரொம்ப கம்மியா தான் பாட்டு சரியில்லை அப்படின்னு சொல்றத கேட்டேன். ஆனா எனக்கு தியேட்டர்ல பாக்குறப்ப இப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்றவங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தோணுது. தியேட்டர் சாங்கா ஒரு தியேட்டர்ல பிளாஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. குறிப்பா 2 3 ஃப்ரேம்ஸ் வந்துச்சு லிரிக் வீடியோல. எக்ஸ்ட்ராடனரி ஃப்ரேம்ஸ். குறிப்பா அந்த ஃபிளைட்ல இருந்து அவர் இறங்கி வர்றதெல்லாம், ஐயோ இதுக்கு தானே காத்திருந்தோம் ராசா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரேம். எல்லாமே எனக்கு ரொம்ப டோட்டலாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடுவில் ஆதிக் பண்றதும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரோட மொமெண்ட்ல இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாப்புல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாங்குக்கு. ஏன்னா அவர் ஒரு மீட்டர் செட் பண்ணுவார்ல, அந்த மீட்டர்ல இருந்துச்சு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை திருப்பி இந்த சாங்கும் கிரியேட் பண்ணிருக்கு. உள்ள வந்து கண்டிப்பா படம் பார்க்கணும், படம் ஒரு நல்ல ஃபேன் பாய் சர்வீஸா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தோணும். நம்ம எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ப்ரோ ப்ரோ பேசிட்டு ஃபோன் வந்துட்டு என்னன்னா அதே தான் இப்போ ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு. அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி வர சீனா இருக்கட்டும், இன்னொரு அந்த கை காமிச்சிட்டு வர நடந்து வர சீன், இதுக்கெல்லாம் ஏங்கி இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க தலைவன். இன்னொன்னு என்னன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேக்கிங் வீடியோன்னு சொல்லுவாங்க. அது முன்னாடியே போன ஸ்பெஷல சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். தலை வந்து கீழே விழுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இதே காமிச்சிட்டு எனக்கே போர் அடிச்சுடா இதான் மேக்கிங் வீடியோ அப்படின்னு. அவர் சிரிச்சு வர்ற மேக்கிங் வீடியோ எல்லாம் பாக்குறப்ப அந்த ஒரு மங்காத்தா இருக்கும். அதுக்கப்புறம் பில்லாட்டுல ஒரு ஸ்மைல் பண்ணிருப்பாரு சூப்பராக அந்த வில்லனோட. அதுக்கப்புறம் குட் பை டக்கிலியில பாக்குறோம், 1 by 1 பாசிட்டிவா தான் எடுத்துட்டு வர்றாரு. அதுவும் இந்த சாங்ஸ் பாக்குறப்ப செம்ம எனர்ஜியா இருக்கு. அந்த அவன் ஜிவிபி கேட்டுருப்பாரு போல. ஜிவிபி சரி, ஆதிக்கும் சரி, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப்ல வர மாதிரியே அதே ஆங்கிள் தான் இருக்கு. படமும் கேஜிஎஃப் மாதிரியே வந்துட்டா ரொம்பவும் நல்லா இருக்கும். பார்க்கலாம். ஓகே, அடுத்தது. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னொருத்த வந்திருக்கிறாரியா. இன்னைக்கு தெளிவா கேக்குதான்னு பாப்போம் அவர் பேசுறது. இன்னொரு வினோத் ப்ரோ பேசுங்க ப்ரோ. போயிட்டாரு அவ்வளவுதான். எனக்கு ஸ்பீக்கர்ல காமிக்குது. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு, தெரியல என்னன்ட்டு. இல்ல, அவர்கிட்ட ஒண்ணு பிரச்சனை இருக்கு. பேசுங்கன்னு சொன்னா பேச மாட்டாரு போல இருக்கு. அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான நோய் இருக்கு போல இருக்கு. பேசாதீங்கன்னு சொன்னா குறுக்க வந்து ப்ரோ அப்படின்றாரு. இப்ப பேசுங்கன்னு சொன்னா பேச மாட்டாரு. இன்னொருத்தர் இருக்கீங்களா இல்லையா? சரி, ரைட்டு. சரி அவர் இல்ல. வருவாராரு கொஞ்சம் அடுத்து கழிச்சு. இல்ல மாவீரன், நீங்க சொல்லிருங்க. அடுத்து இருக்கேன் வருவோம். இருக்கேன் ப்ரோ, இருக்கேன் இருக்கேன். பாத்தீங்களா, அடுத்தவர்கிட்ட போனா டக்குன்னு வந்துடும். இதான் அவர் பேச வைக்க ட்ரிக்கு. வினோத் ப்ரோ நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு பாட்டு உங்களுக்கு? ஆக்சுவலா நீங்க மாவீரன் ப்ரோ எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா பிடிச்சிருந்தது அப்பதான் ப்ரோ, அவர் பேசுவாரு. எனக்கு பிடிச்சிருந்து ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்து. ஓகே. சரி வினோத் ப்ரோ, கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப கால் சரியாயிடுச்சா? கால் ஓகே ப்ரோ, ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. ஓகே ஓகே. நான் ஃபுல்லா கியூரா எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 4 5 மாசம் ஆயிடும் ப்ரோ. இன்னும் 4 5 மாசம் ஆகுமா? சரி ஓகே ஓகே ப்ரோ, டேக் கேர். அப்போ குட் பை அகலி படத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா? சரி அவர் போவாரு. இப்ப நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ப்ரோ நடக்கலாம் முடியுது ப்ரோ, நடக்கலாம். படிக்கட்டு சரி மட்டும் ஏற சரி சரி. முடியல. அதெல்லாம் வண்டிலாம் ஓட்டுற நடக்கலாம் முடியுது. படிக்கட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா ஏற முடியல, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. என்னாச்சு நோத்து, என்ன சரி பண்ணீங்க? சரி ஓகே விழுந்துட்டீங்களா ஓகே வண்டியில ப்ரோ. இருந்து? இல்ல இல்ல அது இல்ல முன்னாடியே ப்ரோ, அது முதல்ல சொல்லியிருந்தாருலண்ணா. சொன்னேன் ப்ரோ. முட்டியில ஜவு கட் ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு 8 9 மாசம் ஆகுது. எப்பா. வேற எதுவும் இல்ல. முன்னாடியே சொல்லியிருந்தாரு அவர் ஆக்சுவலா, அதனால தான் இப்ப கேட்டேன். அவர் எப்பயாவது தானே ஸ்பேஸ் வராரு. சரி, ரைட்டு. மத்தவங்க சொல்லுங்க. மத்த சரி யாரு? ஓகே. ரிஷி நீங்க சொல்லுங்க. நான் பரணி சொல்லிடுங்க, ஃபர்ஸ்ட் பரணி எனக்கு சொல்லிடுங்க. வீடியோ கொஞ்சம் இல்ல, எனக்கு வீடியோ கொஞ்சம் லோக்கல் தான். கொஞ்சம் தான் பாட்டு மட்டும் தான் கேட்டேன். வீட்டை போய் ஹெட்செட்ல ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டுட்டு தெளிவா சொல்றேன். நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப நல்லா சவுண்டிங்ல கேட்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்ல. சும்மா கேட்டுட்டு அது ஒரு இதா சொல்ல முடியாது, அதுக்குதான். வேற ஓகே ஒன்றும் இல்ல. ஃபுல்லா கேட்டு சொல்லுங்க. அடுத்து வருவோம். ரிஷி பிரதர் சொல்லுங்க. பாட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன லிரிக்ஸோட சவுண்டு கொஞ்சம் பாட்டுல அதிகமா இருந்த மாதிரியே தெரிஞ்சுது. மற்றபடி பாட்டு நல்லா தான் இருந்தது. அது சுச்சுவேஷன்லாம் அது தேட்டர்ல பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா. ஆதிக்கோட ட்ரேட்மார்க். அவருடைய எல்லா பாட்டுலயும் அது ஆமா இருக்கும், ஆமா, எல்லா அதுதான் படத்துலயும் அது. இருக்கும். அவர் அதிகமா சவுண்ட் கேட்பாரு. ஆமா ஆமா. ஓகே, நம்ம தலைவர் வந்துட்டார், சுகுமார் ப்ரோ, எமோஜி கிங். அவர் சொல்லுவாராங்க. சுகுமார் ப்ரோ பாட்டு எப்படி இருந்துச்சு? ப்ரோ கேக்குதா? பேசுறேன்.
சுமார் bro, கேக்குது சொல்லுங்க. சொல்லுங்க. பரணி பேசுறது பிரேக் ஆகுது. அதானே ஆச்சரியம். அப்படி ஒரு இல்ல நிலைமையில இல்ல, இருக்கிறேன். பரணி சரி, வந்து அப்படி ஒரு நெட்வொர்க் இடத்துல நெட்வொர்க் இருக்கேன். நெட்வொர்க் கவரேஜ் ஏரியா அப்படிதான் இருக்கு. சரி, பரவாயில்ல, நீங்க ஓகே பட் ஓகே. கண்டினியூ பண்ணுங்க. கேட்டேன் ப்ரோ, பாட்டு நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு எலிவேஷன். ஆல்ரெடி நம்ம ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த சாங் கேட்டோம். செம்மையா இருந்தது. அதுல ஒரு சில போர்ஷன்லாம் வந்து நல்ல பயங்கர பீக் பீக் மூமெண்டா இருந்தது. கடைசியா முடியும் போது பாட்டு ஆஹ் எப்படி சொல்றது, அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து விஷுவல் ட்ரீட் அந்த மாதிரி வந்து இருக்கும். விஷுவலாவும் இருந்தது. அப்படின்னா இந்த பாட்டு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம மார்க் கண்டினியூலுமே வந்துட்டு ஒரு பாட்டு, அந்த அது ரிதா அப்படின்னு அந்த டிஆர் பாட்டு வந்துட்டு இதே மாதிரி லவுடா தான் இருக்கும் அந்த பாட்டுமே. ஆனா அது தியேட்டர்ல வந்து செம ஒரு வைப் கொடுத்தது அந்த சாங். அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த பாட்டுமே அந்த 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 ஒரு ரேஞ்சுக்கு தான், அந்த ஒரு எப்படி சொல்றது, அது எனக்கு அந்த லெவல்ல வேணும் அப்படின்னு வந்து அது கேட்டனால ஜிவி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு லெவல்ல போய் கொடுத்துருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமான ஒரு சாங். இதுக்கு விஷுவல் எப்படி இருக்கும்னு நினைச்சாதான் வந்து எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. பாட்டுல வர்ற காஸ்டியூம்லாம் பயங்கரமா இருந்தது ப்ரோ. இந்த அதுதான் ஃபைட்டிங் அந்த இறங்கி பாட்டுல ஒரு வர்றது. காஸ்டியூம் செம்மையா இருந்தது. விஷுவலா விஷுவலா அந்த பாட்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த டைட்டிலுக்கு இது எப்படி சொல்றது, நடுவுல குட் பேட் அக்லி வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவரோட அசல் என்ன இருந்தால் அந்த அந்த இதெல்லாம் வச்சுட்டு ரைட் சைட்ல வந்து பில்லா, வாலி, ரெட் அப்படிலாம் வச்சு அந்த ஃப்ரேம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர இதுவாயிடுச்சு. செம்ம ஒரு ஃபீல் கொடுத்தது அந்த டைம்ல இருந்து. நான் ஒரு இதுலயுமே வந்து டீசர்ல அப்படிதான் அந்த கன்ல வந்து இது பண்ணி அந்த ஏகேன்னு டைப் பண்றது, அந்த அந்த இதுவாகி வர்றதும், அதே மாதிரி இந்த பாட்டுல அதே மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரேமை வச்சது, அந்த எல்லா போட்டோவையும் இது பண்ணி அந்த எல்லா படத்தோட இதுவுமே பண்ணி வச்சது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு பக்காவான ஒரு ஃபேன் மூமெண்ட். பயங்கர இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து செதுக்கி பண்ணியிருக்காரு போல அதுக்கு. கரெக்ட் ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்கு ப்ரோ. ஏன்னா பொங்கல் ரிலீஸ் ஆனிச்சுன்னா இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது. ஷார்ட் டைம்லேயே கொஞ்சம் இதான கொடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ ஏப்ரல்ன்றவா அவங்க ரொம்ப டைம் எடுத்து பண்றாங்களா, நல்லா இருக்கு பாக்குறது இதெல்லாம். இல்ல அதுதான். ஏன்னா ஜிவியுமே வந்து பொங்கல்னா வந்து அது பெருசா இதுவா இருக்காது. இது இப்போ இந்த டைம்னால வந்துட்டு ஜிவியுமே டைம் எடுத்து கம்போஸ் பண்ணி கரெக்டான ஒரு இதுவை வந்து ப்ராடக்ட்டுமே கொடுக்குறாரு. நம்மளுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜா ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து அநேகமா இன்னும் கரெக்டா வந்து ஒரு 20 நாள் ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன்னு இல்லை, ஷியோர் ஷார்ட்டா வந்து இப்போ வரையும் வந்து படத்துல ஆரம்பிச்சு இப்போ வரையும் வந்து எல்லா இதுவும் கண்டென்ட்டுமே வந்துட்டு யாருக்குமே நெகட்டிவ் வைபே கொடுக்கல. ஒரு ஒரு சில பேருக்கு பிடிச்சி ஒரு சில பேருக்கு பிடிக்காத மாதிரி அப்படிலாம் இல்லை. எல்லாமே எல்லாமே வந்துட்டு ஒரு பயங்கரமா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் வந்து எல்லா அப்டேட்டுமே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பவே படம் வந்து ஷுவர் ஷாட்னு சொல்லிடலாம். அது எந்த லெவலுக்கு பிளாக் பஸ்டர் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ப்ரோ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் கொஞ்சம் சொதப்பன மாதிரியே தெரிஞ்சது, ஏதோ எடிட்டிங் பண்ணி போட்ட மாதிரி தெரிஞ்சது. பட் அதுக்கப்புறம் செகண்ட் லுக்காக இருக்கட்டும், அவர் விட்ட பிக்சராக இருக்கட்டும், எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் தான். இதெல்லாம் நம்ம படத்துலயே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கன் ஷூட்டை வச்சு வர்ற அந்த ஏகேவா இருக்கட்டும், இதுல வந்து அந்த ஃப்ரேம் என்ன இருந்தால் அசல் அந்த உங்க வேதாளம் ஸ்டில் ஆட் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா. இதுக்கப்புறம் என்னென்ன வைக்க போறாருன்னு தெரியல. ஒரு ஃபேன் பாயா என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாரு. இதுக்கு மேல என்னென்ன இருக்க போது நமக்கு பயங்கரமா இருக்கு. நினைச்சாலே இதெல்லாம் கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. பார்ப்போம். நான்லாம் வந்து இப்படிலாம் பார்த்ததே இல்லை. அவரோட படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு மேக்கிங்லாம் முன்னாடியே விட்டு இது டீசர் ஃபர்ஸ்டிங் எல்லாம் எல்லாமே வந்து இவ்வளோ இதுவா வந்து ரொம்ப இதுவா பார்த்தது இல்லை. ஆனா இப்ப எல்லாமே நடக்குது அப்படின்னும் போது வந்து சில டைம் நம்பாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. என்னப்பா இது, அப்டேட்டுக்கு ப்ரோமோலாம் விடுறீங்க, அதுக்கப்புறமா வந்து அப்டேட்டும் வந்து எப்படி சொல்றது, ஜஸ்ட் ஒரு 1 minute டிலே ஆச்சு. அது மேபி அவங்க அப்லோட் பண்ண அந்த ஒரு இது ஆயிருக்கும், அந்த பிரைவேட் இதுல வச்சிருப்பாங்க, லிஸ்டட்ல வச்சிருந்திருப்பாங்க. மேபி அது ரிலீஸ் ஆக டைம் ஆயிருக்கும் அது. பட் ஆனா வந்து எனக்கு எல்லாமே வந்து கரெக்டா நடக்குது அப்படின்னும் போது வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கு.
அதான் சுகுமார் bro, நானா சொல்றேன் அடுத்த ஒரு 3 படம் மைத்திரிட்ட கொடுக்கணும்ன்றேன். கரெக்டா ப்ரோ? எனக்கு இன்னொரு ஒரு இதுவுமே ஒரு 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 ஃபேன் விஷாவும் சரி, ஒரு 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 சினிமா லவராகவுமே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள டைரக்டர் கிட்டே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ள வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி பயங்கரமா வந்து ஒரு எப்படி சொல்றது, சோசியல் மீடியாலலாம் ஆக்டிவா இருந்து அவங்க சொல்ற ஃபீட்பேக் எல்லாமே வந்து ஏத்துக்கிட்டு இப்பெல்லாம் எப்படி லைக் பண்றாங்க, இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் வந்து எந்த மாதிரி அவரை பார்க்க விரும்புறாங்க எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு படமா கொடுக்குறாங்க பாத்தியா. அதுதான் வந்து ஒரு ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற ஒரு டைரக்டர். அப்படி பண்ணி தான் வந்து அட்லி வந்து விஜயோட படங்கள்லாம் வந்து அவர் கொடுத்து இப்போ பாலிவுட்ல போய் பயங்கரமா அது எப்படி சொல்றது, அந்த லெவல்ல அங்க போயிட்டு எல்லாருமே வந்து அவரை வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க இந்த படம் எடுங்கன்னு. அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்து இப்போ ஆதிக்கு வந்து தலையை வச்சு வந்து இப்போ ஒரு ஒரு படம் வந்து நான் தலன் வந்து மோஸ்ட்லி இப்போ கொஞ்ச நாளா சொல்றது இல்லை. பட் ஆனா எப்போ வந்து குட் பை டக்லி அனௌன்ஸ் பண்ணி ஆதிக்கு வந்து இப்படி இது பண்ணிட்டாரோ பழைய இதுவெல்லாம் நம்ம உள்ள இருந்து வெளியே வருது ஆட்டோமேட்டிக்காவே. இதே மாதிரி டைரக்டர்ஸோட நான் ஆதி கூடவே அதுக்கு படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லல. இந்த மாதிரி வைபா இருக்கிற ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி இது பண்ற டைரக்டர் கூட வந்து ஒரு படம் பண்ணாரு அப்படின்னா வந்து சூப்பரா இருக்கும். கரெக்ட் ப்ரோ. ட்ரெண்டா இருக்க டைரக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ சினி ஃபீல்டில். பட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபேன்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து ரோகேஷ் பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. மேபி அது கன்ஃபார்மானு தெரியல. ஆல்மோடல்மா ஒரு பாட்டம் எழுதினாரு, வேற லெவல் கொடுத்துருக்காரு. இந்த படத்துலையும் பாட்டு இருக்கு அப்படின்றாங்க. அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. வந்தா அதுவெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். பிரசன்னாவா இருக்கட்டும், ஒரு வில்லன் அவர் பேர் என்ன, அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் அப்படியே எடுத்து வந்திருக்காரு. எவன் ஃபேன்ஸ் இருக்கோ வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஒரு படத்துல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நார்மலா பாட்டு எழுதுறவங்களுக்கும் ஃபேன்ஸ் எழுதுறவங்களுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க மியூசிக் டைரக்டர்லாம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு மியூசிக் டைரக்டர் ஃபேன்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. அவருக்கும் ஒரு அடுத்தடுத்த படத்தை சான்ஸ் கொடுக்கணும். யாரும் பேசுறாங்களா? இல்ல ப்ரோ. திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு. விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்காரு. சுகுமார் ப்ரோ, அவர் உங்களுக்கு காமிச்சுன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு காமிக்கல. எனக்கு காட்டல விஷால். மாவீரன் உங்களை கோவஸ்ட் ஆக்கிட்டேன். நீங்க அவரை உங்களுக்கு காமிச்சுன்னா இல்ல ப்ரோ, ஓகே எனக்கும் பண்ணிடுங்க. கீழே காட்டல. சரி, மற்றவங்க பேசுறதுனா பேசுறேன். தினேஷ் ஜெயராமன், நீங்க சொல்லுங்க பிரதர். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு. அடுத்து மாவீரன் ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். நீங்க மட்டும் தான் மிச்சிருக்கீங்க. அடுத்து அஜித் குமார் இருக்காரு. கேக்குதா ப்ரோ? ஆனா இன்னொன்னு நான் கேக்குதா? சொல்லிக்கிறேன். இப்ப எப்படி சொல்றது, அப்டேட் வந்துட்டு நான் இன்னைக்கு மதிய கூட பிரகாஷ் பாபு கிட்ட பேசுனது அதுதான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுக்குறாங்களோ இல்ல வந்து அஜித் சார் சைட்ல இருந்து கொடுக்குறாங்களோ அப்படின்லாம் இல்லாம ஜிவி வந்துட்டு அவரோட சைட்ல இருந்து ரெகுலரா அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அது அவர் அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த அந்த ஒரு ஹாப்பினஸோட அவர் இந்த ப்ராஜெக்டை வந்து பயங்கர இதுவோட பண்றாரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கரெக்ட் ப்ரோ. ஒரு டீசர்லாம் டைமே தெரியாது இறக்கி விடுவாங்க. ட்ரெய்லர் இறக்கி விடுவாங்க, இப்படி சாங்ஸ் இறக்கி விடுவாங்க. போனி தான் கொஞ்சம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணாரு டீசருக்கு, துணிவு ட்ரெய்லருக்கா. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு நல்ல ப்ரொடக்ஷன், நல்லா ப்ரொமோட் பண்றாங்க. மைதிரியா இருக்கட்டும், ஜிவிபி அப்படியே தள்ளி தள்ளுறாரு அவர் பாட்டுக்கு. இதுக்கு மேல என்னென்ன வச்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஜிவிபி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம படமா இது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதே வைபோட போனோம்னா சம்பவம் தான் நினைக்கிறேன். ஏப்ரல் 10 ப்ரோ அவர் இதுவரையுமே வந்து எல்லா இதுக்குமே வந்து கமெண்ட் பண்ணி அவர் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். அதாவது அவர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அன்அபிஷியலா தெரிய வந்ததுல ஜிவி தான் வந்து பிஜிஎம் கம்போஸ் பண்ண போறாரு, தேவிஸ்ரீ பிரசாத் இதுக்கப்புறம் பண்ண மாட்டாருன்னா அந்த டைம்ல இருந்தே வந்து அவர் வந்து எல்லாருக்குமே வந்து இன்டைரக்டா ரிப்ளை பண்ணது. அதுக்கப்புறமா அவரோட கிங்ஸ்டன் படத்தப்போ வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து அவர் வந்து ஆன்சர் பண்ணது எல்லாமே பார்த்தா அவர் இந்த இந்த ப்ராஜெக்டை எவ்வளவு வேல்யூ பண்றாரு, இந்த ப்ராஜெக்டை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு வந்து அவர் சைட்ல வந்து அவர் போடுற எஃபர்ட் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ்.
மதன் ப்ரோ நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 10ஆம் தேதி திருவிழா தான் ப்ரோ, வேற மாதிரி இருக்கும் பாருங்க. அதை தாங்க நானும் சொல்றேன். 10ஆம் தேதி சம்பவம் தான் நான் சொல்றேன்னா. இதே வைப்போட போனா அவங்க வந்து இப்பயே இவ்வளவு அப்டேட் அள்ளி தள்ளுறாங்க. ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் எல்லாம் ஒரு கவுண்டன் போஸ்டா இருக்கட்டும், ஒரு சாங்ஸ் வர போறதுக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு வந்ததே கிடையாதுங்க. எதுக்கு வந்துச்சுன்னா வேதாளம்க்கு வந்து கொஞ்சம் கூஸ் பம்ஸா இருந்தது. வீர விநாயகருக்கும் ஆளுமோடலுமாக்கும் வந்துச்சு சாங் கிளிப்ஸ் விட்டுருந்தாங்க, ப்ரொமோ மாதிரி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேக் விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் விடுறாங்களே நமக்கு. அதெல்லாம் பாக்குறப்ப அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் நம்ம இது படமான்ற மாதிரி மாதிரி இருக்கு. தயாரிப்பாளர்லாம் 2 படம் கூட தலை கூட பண்ணலாம் ப்ரோ, ரேஞ்ச் எங்கேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. கண்டிப்பாங்க. இவங்க இந்த சன் பிக்சர் கூட தலை கண்டினியூவா படம் பண்ணாலே போதும். இப்ப தலைவர்லாம் எடுத்துக்கோங்க, கண்டினியூவா சன் பிக்சர் தான் அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஷூட்டிங் டிராப் பண்றாங்களா அப்டேட் போடுறாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்களா அப்டேட், புது எனக்கு ஹீரோ என்னன்னா ஜாயின். அவரோட கேரக்டர் அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி அவர் டைப்னா, ஒருத்தரை நம்பிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாரு. அவர் எல்லாருக்கிட்டையுமே க்ளோஸ் ஆகிற கேரக்டர் கிடையாது. ஒரு சில பேருக்கு கிட்ட மட்டும் தான் க்ளோஸ் ஆகுற டைப்பு. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஆயிட்டாரு. இத்தனை நாள் அவர் கூட படம் பண்ணிட்டு இருந்தாரு. திரும்பி அந்த பக்கம் போக கூடாதுன்னு வந்து மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்கேன். இல்ல அது போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப போனாருன்னா ஏன் பிரகாஷ் ப்ரோ சம்பவம் பண்ணி விட்டுருவாருங்க. பாசிட்டிவ் வைபா போகும்போது பாசிட்டிவ்ல போங்க. ஏங்க நீங்க வேற ப்ரோ நடுவுல அநியாயத்தை நடுவுல பண்றீங்க. மைண்ட்ல வந்து நடுவுல மைண்ட்ல வந்து போகுது ப்ரோ. அதெல்லாம் வந்து எப்படி சரி சொல்றது. ரைட்டு. சரி, மத்தவங்க ஸ்பீக்கர்ல இருக்கவங்க யாராவது மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. அடுத்தது வந்து வேற யாரும் ஸ்பீக்கர்ல உள்ளவங்க இல்லைன்னா கமெண்ட்ல சொல்றேன் சொல்லுங்க. ப்ரோ ஆதி ப்ரோ மைக் அவங்களுக்கும் காட்டல, பிரகாஷ் ஆதி ப்ரோ அதுல ப்ரோதும் காட்டல, வருது ப்ரோ, விஷால் ப்ரோதும் எல்லா காட்டல. படத்தோட இதுவும் அதுதான் டைட்டில் கடை வருமா ப்ரோ படத்துல? இல்ல அப்படிதான் நினைக்கிறேன். பிரதர் எனக்கு தெரிஞ்சு இது இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. வேற ஏதாவது புதுசா எடுத்துட்டு வருவாரு நினைக்கிறேன். அவர்தான் டைம் இருக்கு, இதை தாண்டி நான் ப்ரோ நான் கொடுப்பேன்டான்னு பேசுறது கொடுப்பாரு. கேக்குதா? மாதிரி ப்ரோ கேக்குது சொல்லிருங்க. இல்ல ஆதி ப்ரோ ரிக்வெஸ்ட் கேக்குறாரு போல, விஷால் ப்ரோ 2 பேர் கேக்குறாங்க. இல்ல விஷால் ப்ரோ எனக்கு காட்டல. டிபி காமிக்கல, 2 பேர் டிபியுமே காமிக்கல. நான் விஷால் ப்ரோக்கு பர்சனலா இன்வைட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஆதி ப்ரோக்கு இப்பதான் இன்வைட் பண்றேன் டிஎம்ல. 2 பேருக்கும் அதுலயே ஜாயின் பண்ணி வராங்கன்னு பார்ப்போம். இல்ல பாட்டுக்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா படத்துக்கு வந்து வேற மாதிரிதான் இருக்கும், இன்னமும் சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். மங்காத்தா மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பண்ணிருப்பாரு. பாட்டுக்கே இந்த அளவுக்கு கொடுத்துரு அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, சோ அதை விட நல்லா தான் இருக்கும். இது படத்துல கண்டிப்பா வராது. இல்ல அந்த கன் வச்சுட்டு வருதுல, ஏகேன்னு இந்த ஸ்டாரோட வருதுல, அது வரும்னு நினைக்கிறேன் படத்துல. அது ஏதோ டிஃப்ரெண்டா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்க. சரி. இல்ல ப்ரோ, ட்ரெய்லருக்காவே பண்ணிருக்காங்கன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா படத்துல இருந்து சொன்னார்ல ஒருத்தர் ஸ்டில்லாம் வச்சு பண்ணிருப்பாங்க, அதை விட மாசா பண்ணிருப்பாரு எனக்கு ஏதோ தோணுது. மங்காத்தை விட பெஸ்டா கொடுக்கணும் டைட்டில் கார்டுனா அவருக்கு தோணும்ல. இப்ப நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அதை தாண்டி நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி தான் எனக்கும் தோணுது. அதை விட பெஸ்டா தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சாங் ஓகே தான் ப்ரோ இருந்தது. ஆக்சுவலா அதிர்தா லெவல்ல எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஒரு கேட்சியா இல்ல அந்த ஒரு டியூனு எதுவுமே. பார்ப்போம் அடுத்தடுத்த சாங்ஸ் எப்படியும் ஒரு 2-3 சாங் நல்லா வந்துரும்னு தோணுது. இந்த சாங் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆனா விஷுவல்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம வந்துருவோம். நம்மளுக்கு பாட்டை பத்தி சொல்லிடுவோம். என்னன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஃபார் ஃபேன்ஸ் ஃப்ரம் ஃபேன்ஸ்னே சொல்லிடலாம். ரசிகர்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ, கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த கிரீடம் படத்துல ஒரு மீன் டெம்ப்ளேட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, கனவெல்லாம் பழிக்கிறேங்கிற மாதிரி, அது மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒரு 23 வருஷம் கழிச்சு இங்கிலீஷ் டைட்டில் குட் பேட் அக்லின்னு. ஏன்னா ஏகே படத்துக்கு வந்து இங்கிலீஷ் டைட்டிலுங்கிறத ரொம்ப ஆச்சரியமா பார்க்க வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ்லயே டைட்டில் வந்துட்டு இருந்துச்சு. இவரும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேன் இந்தியா காலம் அந்த பீரியட்ல வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்காம இருந்தாரு, அதை ஆதிக்கு வச்சாரு. அப்புறம் ஒரு படத்துல பல கலர் காஸ்டியூம், ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் பண்றதுதான், ஆனா இங்க வந்து அது ரொம்ப ரேரா போயிருச்சு. அந்த கலர் காஸ்டியூம், ரசிகர்கள் விரும்புற மாதிரி காஸ்டியூம், கலர் கெட், அந்த ரசிகர்கள் விரும்புற மாதிரி வித்தியாசமான கெட்டப்ஸ்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரைக்கும் ரெகுலர் அப்டேட்ஸ், கரெக்டான கேப்ல அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல டைட்டில் கார்டுக்கு எஃபர்ட் போடுறது. இந்த மங்காத்தால எஃபர்ட் போடுவாங்க. பில்லா டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அஜித்குமார்னு போடுறப்ப வந்து டைட்டில் கொஞ்சம் இந்த எஃபர்ட்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு. இது ட்ரெய்லருக்காகவே சாங்குக்காகவே தனித்தனியா போடுறது. அப்புறம் ஏன்னா எல்லா ஹீரோக்களுக்குன்னு வந்து எப்படின்னா ஹீரோ துதிப்பாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாருக்குன்னே தனியா வந்து ஹீரோயிசம் பாடல், ஹீரோ ஒர்ஷிப் பாடல்னு, அதெல்லாம் எல்லாரும் எல்லாத்துக்கும் வைக்கிறது தான். ஆனா இங்க சமீபமா எல்லாமே இருந்துச்சு. அது இல்லாம இருந்ததை தீர்த்து வைக்கிற மாதிரி ஆதிக்கு வந்து இது மாதிரி ரசிகர்கள் ஒரு நடிகர்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்களோ அதெல்லாம் நார்மலா எல்லாத்துக்கும் நடக்கிறத ஒரு சைடு மட்டும் நடக்காம இருந்துச்சு. அதை வந்து ஆதி கிட்டத்தட்ட தீர்த்து வச்சிருக்காருன்னே சொல்லலாம்.
எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப லவுடா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எந்த பாட்டு கேட்டாலுமே நமக்கு வந்து செட் ஆகாது. குக்கும் பாட்டு, அந்த டூஃபான் பாட்டுலாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நமக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த 2வது டைம் 3வது டைம் ரிப்பீட்ல கேட்கும்போது பாட்டு செம்ம மாசா இருக்கும். அது மாதிரி இது வந்து வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது முக்கியமா சொல்லலாம், கடைசி ஒரு 40 செகண்ட் சொல்லலாம், வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு வந்து அதுல வா வந்து வாங்கு வரிசையோ லாங்கு ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு சொன்னாதான் செம்மையா இருந்துச்சு. அதுவும் இவர் வந்து ஆதிக்கு பயரா வந்து ஒரு எனர்ஜியா காமிச்சிக்கிறார் ஸ்கிரீன்ல. எல்லா வகையிலுமே நல்லா இருந்துச்சு. வா வந்து வாங்கு வரிசையோ லாங்கு அதெல்லாம் வந்து எனக்கு செம்மையா இருந்துச்சு. ஆக மொத்தம் எனக்கு பாட்டு ரசிகர்களா ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தீனி வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலா எனக்கு வந்து ஒரு ஃபேன் பாயா எனக்கு வந்து ஒரு திருப்தி, அவ்வளவுதான். மத்தவங்க சொல்லுங்க, பேலன்ஸ் நான் அப்புறமேட்டு சொல்றேன். கரெக்ட் ப்ரோ. நமக்கு ஓகே. இப்போ ஒருத்தர் சொன்னாரு எனக்கு வந்து ஆவரேஜ் தான் ஒருத்தர் சொன்னாரு. மேபி படத்தோட பார்க்க கனெக்ட் ஆகும் ப்ரோ. அதனாலதான் அந்த சாங்ஸ் ஃபர்ஸ்ட் சாங்ஸா விட்டுருக்காங்க அவங்களே. அந்த டூ ஃபன் இல்ல டோன்லயே இல்லைங்க, ஒரு அவங்க பாட்டு. மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் ஆமா பண்றாங்க. இது ஆமா. வந்து மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயமே. இது வந்து முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கான படம். ரசிகர்கள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு படம். அதை கொடுக்க போறோங்கிறத அவங்க ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துலயுமே. ஒரு கலவையா ரசிகர்கள் வந்து கத்திக்கிட்டே, ஒரு படம் பூரா கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி, அதுக்காக இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் தோணுது எனக்கு. இதை தாண்டி படத்துல 2 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கல்யாண் மாஸ்டர் ஒன்று கொடிகிறவர் பண்ணியிருக்காரு, இன்னொன்று வந்து அசார் மாஸ்டர் அவரு ஒன்று பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இந்த ஆளு மோட்டல் ஸ்டைலில் ஒன்று பண்றாங்களே, அது ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்கு. அப்புறம் இன்ட்ரோ சாங் ஜெயில இருக்கும்னு நினைக்கிறேன், அது ஒரு சாங்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்ப அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன், செகண்ட் தேர்டா வரும். யாரும் பேசுறீங்களா? இல்ல இல்ல அமைதியாயிடுச்சு. சிவன் ப்ரோ, உங்களுக்கு அவர் காட்டுதா ஸ்பீக்கர்ல? இருக்காரே. நீங்க தான் ப்ரோ காமிக்கல, எனக்கு அவரு காமிக்கிறாரு. இதுதான் ட்விஸ்ட். எனக்கு மாவீரன் சுகுமார்லாம் காமிக்கவே இல்லை. சுகுமார் ப்ரோ எனக்கும் காமிக்கல, அவர் இல்ல. எனக்கு ஸ்பீக்கர்ல நானு, மதன் ப்ரோ, எனக்கு சுகன், கோவஸ்ல இருக்காரு, தினேஷ், கோவஸ்ல ரிஷி, சும்மா அரசியல் காமிக்கிறாரு. ப்ரோ, வினோத் ப்ரோ, இவங்க மட்டும்தான் ஸ்பீக்கர்ல இருக்கிற மாதிரி காமிக்குது. இல்ல இல்ல யாரும் ப்ரோ நான் ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்றேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே கேட்டுருவாங்க. ஒரு 2-3 டைம் கேட்டு வாங்க, அப்பதான் அந்த 2 டோன்லயே வருவீங்க. அப்புறம் அதுமாதிரி ஒரு படத்துக்கும் பாட்டு எழுதுறாங்கன்னா, இப்ப விஜய் அவருக்கா இருக்கட்டும், கமல் சாருக்கா இருக்கட்டும், ரஜினி சார் ஃபேன் பாய் எழுதிருக்காங்க. இப்போதான் எங்களுக்கு பத்தி குச்சி அந்த சாங்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் என்ன ரொம்ப எதிர்பார்த்தேன். கடைசியில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த பாட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க. ஆனா படம் ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஆனா இந்த பாட்டு அப்படி இருக்காது, படம் ஃபுல்லா வரும்னு தோணுது. ஒரு ஃபேன் பாயா நல்லா எழுதியிருக்காரு விஷ்ணு எட்வின். அது மாதிரி நாயகன் மீண்டு வராரு, அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோக்கும் நல்லா எழுதுறாரு அவரு. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது வந்து நம்ம இதுவரையிலும் அவங்க செட் பண்ண அந்த ஒரு டோன் இல்லாத மாதிரி தோணுச்சு. பட் ஆனா அது ஃபுல்லா கேட்கும்போது பார்த்தாக்க ஒரு பழைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த ஒரு ரீதியில வந்து அட் த சேம் டைம் வந்து ஹீரோவோட எலிவேஷன் எப்படி கொண்டு வர மாதிரி நல்லா இருந்துச்சு. அது சொன்ன மாதிரி படத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் 40 செகண்ட் சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கரெக்ட் ப்ரோ. அதுதான் என்னோட இதுவும். அது என்னோட கேட்டோடனே எனக்கு வந்து இந்த 2 சாங்ஸ் தான். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செட்டே ஆயிருக்காது. இப்ப நமக்கும் செட் ஆயிருக்கு. ஒரு டைம் கேட்டா ஓகே ஆவரேஜ்னு சொல்லலாம். படத்தோட பாக்குறப்ப அந்த பாட்டு தான் படத்தையே தூக்கி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதை ஃபர்ஸ்ட் சிங்கிளா விட்டுருக்காங்க, நம்பி விட்டுருக்காங்கன்னா இந்த பாட்டு படத்துல அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சிங்கிளே இதை விட்டுருக்காங்க பாருங்க. ப்ரோ வேற யாரும் ஸ்பீக்கர்ல இல்லையா? யாருமே பேச மாட்டாங்க. பக்கு போல ப்ரோ, எனக்கு மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்கு. ஓகே ஓகே, யாரும் இருக்கிறவங்களும் பேச மாட்டாங்க.
நிறைய பக் இருக்கு போல. வேற ஏதாவது சாங்ஸ் பத்தி சொல்லுங்களேன், டான்ஸ் இல்லாம வேற ஜென்ரலா. ப்ரோ இதுக்கு முன்னாடி சாயங்காலமே சாங் வந்தப்போ ஒரு ஸ்பேஸ்ல சொன்னேன், சுச்சுவேஷனா ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகும் படத்துல பார்க்கும்போது. எனக்கு என்னோட பர்சனல் உங்களுக்கு இப்பயே பிடிச்சிருக்கு. நான் இதான் இங்க இங்க சொல்ல மறந்துட்டேன் அதை. கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. அதுதான் படத்தோட பாக்குறப்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதனால தான் நம்பி தான் விட்டுருக்காங்களே இதை ஃபர்ஸ்ட்டுங்களா. பிரகாஷ் ப்ரோ. இல்ல யாரும் பேசுறாங்களா இல்ல யாரும் பேசலையா? இல்ல ப்ரோ, யாருமே இல்ல பேசல. யாரும் ஏதாவது பேசல. பக்கா என்னன்னே தெரியல, பயமா இருக்கு. எனக்கு டோட்டல் அமைதியா இருக்கேன். இல்ல இல்ல ப்ரோ, இல்ல பேசிதான் இருந்தோம். இன்னொரு இல்ல பேசிட்டு பேசல. இருந்தோம். அடுத்து இல்ல இதுலயே நிக்கலாமா? இதுல நிக்கிறதா இருந்தா தெரியல. அடுத்து வேற டாபிக் போனா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல யாருமே வரலையே. பிரகாஷ் ப்ரோ கூப்பிட்டதுக்கு அவரும் வரல, பரணியும் வரல. பரணி பாட்டு கேட்க போயிருக்காரு. இல்ல அவர் இப்ப கேட்க மாட்டாரு, கேட்டு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தவங்க கேட்டு வரன்ட்டு போனாங்களே. இல்ல பரணி தான் போனாரு. பரணிக்கு வேற நெட் கிடைக்கலையா? நெட் கிடைக்கல. ஓகே, அதுதான் எல்லாருக்குமே இஷ்யூ. கோகோஸ் தான். எனக்கு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் கூட காமிக்கல, ரொம்ப பக்ல போயிட்டு இருக்கு போல. உங்களுக்கு எல்லாம் ட்வீட் ஏதாவது காமிக்குதா? இல்ல எனக்கு ஸ்கிரீனே ஷேக் ஆகுது ஒரு மாதிரி, அப்படியே பிளர் ஆகி ஆடுது ஸ்கிரீனு. பிரகாஷ் ப்ரோ கூலி அப்ப கண்டிப்பா ஆகஸ்ட்ல வந்துரும் போல. இல்ல அதுதான் தெரியல, டக்கு டக்குன்னு அப்டேட் வேகமா விடுறாங்க. ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணிருக்காரு, அவங்க அப்டேட் ஃபாஸ்டா விடுறத பார்த்தா ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு. ஆனா அதுலயே அவர் இன்னொரு சிக்கனா வச்சிருக்காரு. என்னன்னா பாத்தீங்கன்னா, மார்ச்ல வீரதீர சூரன், ஏப்ரல்ல குட் பை டக்லி, மேல ரெட்ரோ, ஜூன்ல தக்லைஃப் குபேரா, ஜூலைல மதராசி, ஆகஸ்ட்ல கூலி வந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அப்ப தீபாவளிக்கு சூர்யா படம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சர்தார் 2வும் இதுவும் வார் 2 பார்ப்போம். வேற ஆகஸ்ட் 14 மாதிரி கேட்டிருக்கு. அப்படி வந்துச்சுன்னா கூலியோடைய பேன் இந்தியா ரிலீஸ் கொஞ்சம் அதான் உண்டா. பார்ப்போம். அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாதான் நமக்கு மற்றபடி ரூட் கிளியர் ஆகும். இன்னைக்கு எம்புரான் நான் ஏதோ ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட்னு வருவாங்கன்னு பார்த்தா கடைசியில ஒரு போஸ்டர் விட்டுறேன். இது நேத்தே விட வேண்டியதுதானே, இதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வேறயா? இதுதான் லேண்டிங்கா? நேற்று நான் கேட்டேன் இல்லையா, நேற்று நான் லேண்ட்மார்க்னு சொன்னப்போ பரணிட்ட கேட்டேன், அவர் ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் தானே வரும் அப்படின்னாரு. இல்லையா லேண்ட்மார்க்னு போட மாட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா இவங்க லேண்ட்மார்க்னு போட்டிருக்காது மலையாளத்துல ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் படம், அதனால லேண்ட்மார்க் ஃபிலிம்னு போட்டிருக்காங்க. லேண்ட்மார்க் அனௌன்ஸ்மெண்ட். எங்க அந்த போஸ்டர் பார்த்தாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீக்வல் மாதிரி தான் ப்ரோ தெரியுது. எப்படி எங்க எப்படி யாரு ஜாயின் ஆகுறாரு, அதுக்கப்புறம் எப்படி இவங்க கேங்க உருவாகுறாங்க. அதுக்கு தெரிஞ்சு பில்லா டூவோட கோரியா தான் நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ இப்போ வந்து ஹிந்தில ரிலீஸ்ன்றாங்க குட் பை டக்லி. அப்படின்னா ஓடிடி வந்து 8 வாரத்துக்கு அப்புறம் வருமா, 4 வாரமா, எப்படி அது? இல்ல 8 வீக் விண்டோஸ் தான் பேசியிருக்காங்க. மல்டிபிளெக்ஸ் செயின்லையும் படம் ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு. எல்லா மல்டிபிளெக்ஸ் ஓகே. செயின்லையும், அதனால ப்ராப்பரா ரிலீஸ் பண்றதுனால 8 வீக் விண்டோஸா ஹிந்தியில பேசியிருக்காங்க. இப்போ எப்படி பிரதர், ஹிந்தினா ப்ரொமோஷன் இருக்குமா? அவங்க ஆதிக்கு அங்க உள்ள இப்போ உள்ள ஹிந்தி ஆக்டர் நடிச்சிருக்காங்களா, அவங்கலாம் போவாங்களா? எப்படி அது? கேரளா, ஆந்திரா, அப்புறம் தெலுங்கு அங்கெல்லாம் போவாங்களா எப்படி? என்னன்னா இல்ல நமக்கு வந்து இப்பதான் இந்த இது ரொம்ப காலம் கழிச்சு ஓரளவுக்கு நல்லா நடக்குது. அதனால ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அதான் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம மூமெண்ட்லாம். ஏதோ ஐசியமா எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப அதுவா ஏதோ கொஞ்சம் நடந்தா போதும், அவ்வளவுதான். ரொம்ப பேராசெல்லாம் பட தேவையில்லைங்கிறதா நம்மளது. நீங்க ப்ரொமோஷனா பாத்தீங்கன்னா மைத்ரி டீமும் ஆதிக்கும் எல்லா ஸ்டேட்டும் போவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் வேற யார் போவாங்க அதுவும் தெரியல. இல்ல அதான் த்ரிஷா இருக்காங்க, மத்தபடி சுனில் இருக்காரு. இப்ப ஆந்திரானா அவரை வச்சுட்டு அங்க டிராவல் பண்ணுவாங்க. ஹிந்தினா த்ரிஷா வில்லன் கஷ்டம் ப்ரோ. இருக்காரு அவரு. த்ரிஷா இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களும் அதிகமா ப்ரொமோஷன் வரதில்ல. மேபி சுனில் வரலாம். தெலுங்கு இருப்போ அவரு கொஞ்சம் முன்னாடி நின்று சுனில் வரலாம்.
தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஜிவிபியும் ஆதிக்கும் ஏங்க இப்போ இப்பயே தமிழ்நாடுக்கு 2 ப்ரொமோஷனே காரணம் தேவையில்லைங்க. புரியலையே. இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே ப்ரோ. காலேஜ்ல கல்ச்சரல்ஸ்ல போயிட்டு அங்க பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கம்மியான இன்டர்வியூ கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும் தமிழ்ல. இன்டர்வியூ கொடுக்குறேன்னா அந்த பேர்ல போட்டு கொள்ளுவாங்க பாருங்க. அந்த கேட்கிற கேள்வியும் அதுக்கு பேசாம கம்மியா ஒரு 2-3 இன்டர்வியூ, நல்ல முக்கியமான இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்டு இப்ப யார் பேசுறது? நான் தான் முருகேஷ் தான் பேசுறேன். முருகேஷ் ப்ரோ. ஓகே ஓகே. ஏன்னா இவர் எப்ப பேசுறாலும் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குமா? இன்னைக்கு கார்த்திக் ரவிமா பேசுவார்ல, அவரு வாய்ஸ் மாதிரியே இருக்கு. கார்த்திக் போற அவர் வாய்ஸ் மாதிரியே ரொம்ப, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இருந்திருக்கு. இன்னைக்கு டோட்டலா அவர் பேசுற மாதிரி இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஸ்டாக் ஆயிட்டேன் நானு. இல்ல அது கொஞ்சம் சைலண்டா பேசுறதுனால அது பேஸ் வாய்ஸ் வருது, வேற ஒன்றும் இல்லை. டைம் பாஸ்ல போய் அவர்கிட்ட எப்படி ப்ரோ அப்டேட்லாம் கேக்குறாங்க? அவர் எப்படி கேட்டாலும் கிடைக்கிறாரு. நைட்டு 2 மணி போய் போயிட்டா எல்லாருமே அப்படிதான். எனக்கு ரொம்ப கேப் விழுவுது. எப்பவும் இல்லாத கேப்ல அன்னைக்கு விழுவுது. இல்ல ப்ரோ, என்ன தெரியுமா பிரச்சனை? கேப் இல்ல, ஒருவேளை பக்ல யாரு பேசுறது கேட்கலையா, இல்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு டவுட்டாவே இருக்கு. பக்குன்னாங்களே, வேற யாரும் பேசலையா அப்படின்னு தோணுது. நிறைய பேர் ப்ரொடியூசர் வந்து இப்போ ஏகேக்கு நல்ல ப்ரொடியூசரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அடுத்து ராகுல் எடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏதாவது பாசிபிள் இருக்கா ப்ரோ? ஒரு துணிவு முடிச்ச உடனே ஒரு கால்ஷீட் கேட்டாருங்க ராகுல், ரோமிக் சார்பில் தயாரிக்கிறதுக்கு துணிவு முடிச்ச உடனே கேட்டாரு. அப்ப நடக்கல. ஏன்னா இவர் வந்து விஸ்வாசம், விவேகம் படத்துல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிருக்காரு. யாரு? ராகுல் ஒர்க் பண்ணிருக்காரு. சத்யஜோதியில ஒர்க் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து இதுலயும் நேர்கொண்ட பார்வை வாங்கி ரிலீஸே பண்ணாரு. கோ ப்ரொடியூசர் மாதிரி வாங்கினாரு. நேர்கொண்ட பார்வைலாம் கிட்டத்தட்ட சேர்ந்து தயாரிச்சாரு. நேர்கொண்ட பார்வை, துணிவு, வலிமை இதெல்லாம் வந்து இது பண்ணாரு. எனக்கு என்ன அப்பயே கால்ஷீட் கேட்டிருந்தாரு. ஆனா இவர் எதனால தரலன்னு தெரியல. பட் வருங்காலத்துல ஒரு படம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கலாம். வாய்ப்பு இருக்கான பிரகாஷ் ப்ரோ, நல்லா ப்ரோமோட் பண்றாரு. டிஎஸ்பி மியூசிக் போட்டு சேஞ்ச் பண்ண பாட்டு இந்த பாட்டா ப்ரோ? இல்லங்க, அது இல்ல. அது ஜெயில் சாங். இன்னொரு சாங் இருக்கு. அந்த பாட்டு வந்து ஓப்பனிங் சாங். அது இன்னொரு அவங்க வந்து அடுத்த கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. அப்ப இது வந்து ஃப்ரெஷ்ஷா போட்ட ஜிவி பிரகாஷ் போட்ட ஃப்ரெஷ்ஷா போட்டதுங்களா? ஆமா, ஜிவி பிரகாஷ் ஃப்ரெஷ்ஷா போட்டது. அந்த சாங் வந்து இனிமேல் உண்டு. அது வந்து ஜெயில் சாங் ஒன்று, இன்னொரு சாங் எடுத்திருந்தாங்க. அந்த ஜெயில் சாங் வந்து அடுத்த செகண்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆகும். மேபி மண்டே வரது பாசிபிள் இருக்கு ப்ரோ. மண்டேல இப்பதான் ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த ஒரு பாட்டை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அதுதான் 1 வீக் அடுத்த வாரம். ஆமா, அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணி தான் வாரத்துக்கு கரெக்டா 3 வாரம் இருக்கா, 21 நாள் இருக்கா படத்துக்கு எக்ஸாக்டா? ஆமா எக்ஸாக்டா 3 வாரம் இருக்கு. அப்ப 3 வாரம் இந்த வாரத்துல. சூப்பர் ப்ரோ. ஒரு சிங்கிள் விட்டு ரொம்ப பிடிச்சது மட்டும் போட்டா போதும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் படம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொமோஷனோட இந்த மாதிரி வந்து ஒரு சாங்கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பத்திக்கு சாங்கோட கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே கேட்க நல்லா ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் ரிப்பீட் மாடல் கேட்கும்போது சூப்பரா இருக்குது உண்மையாலுமே. அதுவும் இல்லாம சாங் எலிவேஷனோட பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அஜித் ஃபேனுங்கிறதுனால சொல்ல, நடுநிலையே இருந்துதான் சொல்றேன். சைலண்டா இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, கூலி ஓட்டி அமேசான் பிரைமா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இல்ல அவருக்கு ஏதோ பக் இஷ்யூ போல. இப்ப சாங்ஸ் பத்தி யாரோ சொல்லியிருந்தீங்க, படத்துலயும் இப்படிதான் இருக்குமான்ட்டு. இப்போ ஒரு கேஜிஎஃப்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சுன்னா அவர் ஆதிக்கு வந்து சைலண்டா பில்லா மங்காத்தா மாதிரி பிஜிஎம் போட்டு எடுத்து வந்துருப்பாரு. ஒரு தலை வந்து வாக்கா இருக்கட்டும், அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி வர சீனுக்கா இருக்கட்டும். பட் ஆனா கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசா சாங்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க பேன் இண்டியா லெவல்ல. ஸோ அதனால அதே மாதிரி ஒரு சாங்ஸை தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. படம் ஃபுல்லா இப்படிதான் வருங்க, இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனாலதான் நான் விட்டுருக்காங்களே ஃபர்ஸ்ட் சிங்கிளா இதை நம்ம கேட்டு இப்பயே ரெடி ஆயிக்கணும் இந்த பாட்டுக்கு. ப்ரோ அப்புறம் நான் வந்து கார்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுனால இந்த படத்துல இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து பாக்கெட் ஸ்கொயர்லாம் வச்சுட்டு வராரு.
அந்த ஏர்போர்ட் சீன்ல இருந்து வரும்போது அதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குது. காஸ்டியூமுக்குலாம் பயங்கரமா மெனக்கெட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காஸ்டியூம்லாம் ஒரு அவங்களும் ஒரு ஃபேன் தான் காஸ்டியூம் டிசைனரும். பட் சில படத்துல டேரக்டர் இதான் வேணும் 2 காஸ்டியூம் 3 காஸ்டியூம் வேணுங்கிற வச்சு அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இந்த படத்துல ஆதிக்கு எனக்கு இந்த கேரக்டர் இந்த காஸ்டியூம் தானே சொல்லிட்டாரு. ஆனா அதே மாதிரி ஒரு காஸ்டியூம் நல்லா இருக்குங்க. அவர் விட்ட ஒரு ஸ்டில்லுக்கு வர்ற காஸ்டியூமா இருக்கட்டும், ட்ரெய்லர்ல வந்த காஸ்டியூம், பாட்டுல வர்ற காஸ்டியூம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இட்ஸ் அபவுட் ஆல் மை இட்ஸ் ஆல் அபவுட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு வந்து என்னென்னா பாட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மிட்டாலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரியே தான் இருந்தது. நான் டீசருக்கு என்ன ஃபீல் பண்ணணும் அதே தான் சாங்குக்கும் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி மட்டும் சாங் வந்தால் நல்லா இருக்கும்னு. எக்ஸாக்ட்லி அதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் பாட்டு வந்து என்னன்னா அதே மாதிரியே வந்திருந்தது. நான் பேசிகிட்டு இருக்கிறது கேட்குதா? கேக்குது பிரதர். யாரு அஜித் ப்ரோ, சுகன் பேசுறாரு. ஓகே கேக்குது. எனக்கு சாங் கம்ப்ளீட்டாவே பிடிச்சிருக்கு. நாளைக்கு ஸ்பேஸ் பயங்கர இதா தரக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேப். அஜித் ப்ரோ ஒரு நிமிஷம், அவர் பேசி முடிச்சிட்டு. அவருக்கு நம்ம பேசுறது கேக்குதா? ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறது அவருக்கு கேக்குதான்னு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குது ப்ரோ. இல்ல அவர் சுகன் ப்ரோ ஒபினியன் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல சுகன் ப்ரோ வெளியே இருக்கீங்க, சவுண்ட் பின்னாடி நாய்ஸா இருக்கு. இல்ல நான் இப்போ இவ்வளவு நேரம் வெளில இருந்ததுனால தான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணாம இருந்தேன். இப்போ ஃபிளாட்டுக்குள்ள வந்துட்டேனே. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நாய்ஸ் இருக்கா? ரொம்ப நாய்ஸ் இருக்கா? இப்போ இருக்கா ப்ரோ நாய்ஸ்? இப்ப இல்ல பேசுங்க. ஸோ எனக்கு வந்து என்னன்னா சாங் கம்ப்ளீட்டாவே வந்து என்னன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு டெக்கேடா நான் என்ன வந்து என்னன்னா தலைகிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். தலைப்படத்துல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் எதிர்பார்த்தனோ அது எல்லாமே ஒரே படத்துல எனக்கு நடக்கிறது வந்து என்னன்னா லைக் எப்படி சொல்றது, சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு சின்ன அப்டேட் அந்த படத்துக்கு ரிலேட்டடா வரப்பவும் சரி, இல்ல அது ரிலேட்டடா நியூஸ் வரப்பவும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், ஸ்டில்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னன்னா எந்த வகையிலுமே வந்து என்னன்னா டல் பண்ணவே இல்லை. எல்லாமே என்னடா இதோட இது பெட்டரா இருக்கு அப்படின்றதுதான் பர்சனலாவே நான் ஃபீல் பண்ற ஒரு விஷயம். ஸ்டில்ஸுமே சரி, இல்ல வந்து விஷுவல்ஸுமே சரி, அவ்வளோ என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நான் இப்படி தலையை வந்து என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நம்ம யாருமே மோஸ்ட்லி தலைன்னு கூப்பிடுறது இல்லை. இப்போ ஏகேன்னு தான் கூப்பிடுறோம். மேபி அந்த தலைன்ற விஷயத்த வந்து என்னன்னா கண்டினியூ ஆயிருந்ததுன்னா சாங்லயுமே எனக்கு தெரிஞ்சு ஏகேக்கு இப்பெல்லாம் தலையே வந்திருக்கும். அது எப்படின்னா நம்ம லிட்டரலி தியேட்டர்ல வந்து என்னன்னா அவரை பாக்குறப்போ அந்த வார்த்தை சொல்லிதான் நம்ம சத்தமா கத்துறது. ஸோ அந்த ஃபீல் வந்து என்னன்னா எனக்கு சாங்ல ஃபீல் ஆச்சு. மோரோவர் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தாப்புல மனுஷன். எல்லா லுக்ஸுமே நல்லா இருந்தது. அவங்க அனுவர்தன் சொன்ன மாதிரி காஸ்டியூம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எதுவுமே வந்து என்னன்னா கிளிஷியாவே இல்லை, பர்ஃபெக்டா இருக்கு. இந்த ரோலுக்கு இந்த கெட்டப்க்கு இவர் வந்து என்னன்னா கரெக்டா மேட்ச் ஆகுறது மாதிரியே இருக்கு. சாங்காவும் சரி, லிரிக்ஸாவும் சரி, உள்ள இருந்த லிரிக்ஸ் எல்லாமே ஃபயரா இருந்தது. அதுவும் அந்த லாஸ்ட் பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி லாஸ்ட் அந்த 40 செகண்ட் விட்டு வந்து என்னன்னா மொரட்ட வைபா இருந்தது, மொரட்ட ஃபன்னா இருந்தது. ஸோ அவ்வளோ வந்து என்னன்னா என்டர்டைன்மெண்டா நான் வந்து என்னன்னா என்ஜாய் பண்ணேன் சாங்ஸை பொறுத்த வரைக்கும். லிட்ரலி வந்து அந்த சாங்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் மோட்ல கேட்க இன்னும் வந்து பெட்டராகவே இருந்தது. இவர் மாவீரன் சொன்னார்ல கொஞ்சம் மிட்டா இருந்தது அப்படின்னு. இப்போ நீங்க அதிர்தா சாங் வரப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது வந்து என்னன்னா சூப்பரா பயங்கரமா இருந்தது அப்படின்னு சாங்ஸ் கேட்கறப்ப யாருமே சொல்லலை. பட் ஆனா அது ஒன்ஸ் அதை என்னன்னா பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஒரு செம வைபா இருந்தது. ஈவன் எனக்குமே சாங்கா கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஓகே ஒரு நார்மலான ஒரு மாஸ் சாங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் தியேட்டர்ல நான் மார்க் ஆண்டனி பாக்குறப்போ எனக்கு அந்த சாங் கேட்கறப்ப செம வைபா இருந்தது. என்னடா இவ்வளவு வைபா இருக்கு இந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து என்னன்னா நிறைய என்ன சொல்றது எடிட்ஸுக்கு நிறைய அந்த சாங்ல இருந்து வர பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா நிறைய எடிட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து என்னன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் எடிட்டா நிறைய விஷயங்களுக்கு வந்து என்னன்னா எடிட்டா மாறும். அதை நான் நம்புறேன் முழுசாவே. சாங்கா வந்தேன்னா அவர் சொன்ன மாதிரி வந்தேன்னா ஓஜி சம்பவமா பண்ணியிருக்காரு. ஸோ பர்சனலி ஐ ரியலி லைக் இட். ஸோ 10ஆம் தேதி எல்லாரும் வந்து என்னன்னா சும்மாவே சொல்லிட்டு இருக்குங்களா, அது நிஜமாவே நடக்கும்னு நம்பிக்கையா இருக்கு. ஓஜி சம்பவம் கண்டிப்பா இருக்கும். என்ன இந்த சம்பவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்க படமே இல்லைனாலும் இதை 2 வருஷத்துக்கு செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்புறேன். ஹலோ, கரெக்ட் பிரதர். ஏன்னா ஒரு கரெக்டான டைரக்டர் எடுத்து கரெக்டான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. படமா இதே சம்பவத்தோட வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆதிக்குன்னு அனௌன்ஸ் பண்றேன் குட் பை டக்கிலின்றப்ப என்னடா ஆதிக் படம், ஆதிக் எப்படி எடுக்க போறாருன்னு தான் நினைச்சேன். பட் இன்ன வரைக்கும் என்ன நம்ம நினைச்சதை விட பெருசா கொடுத்துட்டாரு. நான் எதிர்பார்த்தது விடாமுயற்சி தான். நான் மகிழோட ப்ரீவியஸ் படம்லாம் பார்த்துட்டு இவர் தான் நமக்கு இவர் தான் பெஸ்ட்டாக கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். பட் ஆனால் ஆதிக்கு இது வரைக்கும் கொடுத்தது எல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. படமும் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும்னு ரொம்ப நம்புறேன் நான். இல்ல நான் இது டீசர் அப்பவே சொல்லியிருந்தேன், இந்த படம் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஃபேன்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்காது. ஒரு சில படங்கள் தான் ஒவ்வொரு ஸ்டாருக்குமே ரெண்டு சைட்லயுமே வந்து என்னன்னா நல்லா இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி படமா தான் இது இருக்கும். அது வந்து என்னன்னா ஒவ்வொரு அப்டேட்லயுமே அது தெரியுது. ஈவன் தோ ஃபர்ஸ்ட் லுக் ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியாவே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி இன்னுமே வந்து என்னன்னா படம் ரிசல்ட் அப்பவும் சரி, படம் வந்ததுக்கு அப்புறமும் சரி பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். கரெக்ட் பிரதர், அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் அப்படிதான் நம்புவோம். என்ன பிரகாஷ் ப்ரோலாம் ஆளையே காணும் பக்கா. இங்கதானே இருக்கேன். இல்ல இப்பதான் பேசினாரு. ஃபுல் டைம் பேச இங்கதான் இருக்கேன். நான் மைத்திரியோட பேஜ் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு எடிட் போட்டிருப்பாங்க போல இருக்கு, 8:30 போட்டிருப்பாங்க போல இருக்கு. இப்பதான் பாக்குறேன். ஆக்சுவலா அது நல்லா இருக்கு. நான் எனக்கு பிடிச்ச அந்த சாங்ல ரொம்ப ஃபேவரட் போர்ஷன் அவங்க எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. இல்ல பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் கேட்டு இருந்தாரு கூலி படம் வந்து அமேசான் பிரியமானு, அது நீங்க அந்த டைம்ல இல்ல நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, அதுக்கடி கட் பண்ணிட்டு வரக்காட்டி சரியா கேட்கல. கூலி ரிலீஸ் டேட் மட்டும் எனக்கு ஞாபகம் வச்சு கேட்டிருந்தது. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து தெரில எனக்கு. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருந்தாங்களா அமேசான் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கான இந்த வருஷத்துக்கான டீல் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. அதனால சன் டிவி அடுத்தது போற ஒரே ஆப்ஷன் அமேசான் பிரைம் மட்டும்தான், வேற ஆப்ஷன் கிடையாது. ப்ரோ சாங் கேட்டேன் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது எண்டிங் லைன் நல்லா இருந்தது. அந்த வா வந்து வாங்கிக்கோ அந்த லைன் சூப்பராக இருந்தது. ஆக எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச லைன் தான் ஃபேவரட்டா இருக்கு. அந்த போர்ஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் லிசனிங்லேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த மொமெண்ட்ல தான். அதாவது சொல்ல போனா அந்த 2.37 அந்த அந்த செகண்ட்ல ஆரம்பிக்கிறது, முடியும் போது அந்த ஏகே ஸ்மைலோட அந்த எவில் ஸ்மைலோட முடியும். அந்த போர்ஷன் வரைக்கும் எனக்கு செம்மையா இருந்துச்சு. இப்ப கூட மைத்திரி அதான் எடிட் பண்ணி போட்டுருக்காங்க போல இருக்கு. நல்லா செம்மையா இருந்துச்சு. ஆமா டியூனே கேட்சியா இருந்துச்சு அந்த இடத்துலதான். அந்த டியூனு நடுவில் என்னன்னா நடுவில் லிரிக்ஸ், அந்த டியூனுக்குள்ள லிரிக்ஸ் வந்து உட்காரல. நடுவில் ஒரு பிட்டு எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மேல அந்த 2.30 வரைக்கும் வர வரைக்கும் டியூனுக்குள்ள லிரிக்ஸ் உட்காரல. ஃபர்ஸ்ட்லயும் நல்லா இருக்கு, பினிஷிங் நல்லா இருக்கு, நடுவில் மட்டும் உட்காரல. அந்த பொட்டல மாதிரி மடிச்சுக்குங்கிற மாதிரி அந்த அவரோட டைட்டில் வருது இல்ல ப்ரோ, அந்த அங்க இருந்து செம்ம அந்த பீட் நல்லா இருந்தது. அவர் அந்த ஃபேஸ்லாம் எல்லா படத்தோட ஃபேஸும் வச்சுட்டு அந்த இடத்துல பீட் டிராப் சூப்பரா இருந்தது. ஆமா ப்ரோ, நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது இது வரைக்கும் வந்து என்னன்னா நான் அது பார்த்ததே இல்லை. நம்ம தலைக்கு சொல்றேன் நானு, அதுவே எனக்கு புதுசா இருந்தது. நம்ம யோசிப்போம்ல நம்ம தலைக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னா, அப்படியே ஒரு ஃபேன் பாய் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுவே ஆக்சுவலா எனக்கு வந்து இம்ப்ரெசிவா இருந்தது. தென் அந்த லாஸ்ட் 40 செகண்ட் சொன்ன மாதிரி தான் அந்த புல்லட் ஃபயரிங்ல அந்த ஏகே எழுதினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபயர் தான். ஃபயர் தான் பிரதர். இதுக்கு முன்னாடி அவரே தாங்க எடிட் பண்ணிருக்காரு எல்லா ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இருக்கட்டும். அந்த அம்பானி ஸ்டுடியோ அவர் தான் ஒரு 4-5 படத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணலையே. எனக்கு வேலை வாங்கியிருக்காரு அவரையும் ஆதிக்கு, அதுதான் மேட்ரு. அந்த சுகுமார் ப்ரோ அவரோட ரிவ்யூ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இப்ப ஸ்பீக்கர்ல இருக்காரா? அவர்தான் லென்த்தியா சொன்னாரு. ஓகே, நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். சரி, நான் சொன்னது ஃபுல்லா கேட்டுச்சா? நான் சொல்லும் போது நான் அவ்வளவு தூரம் சொல்லி முடிச்சப்ப கேட்டுச்சா? ஃபர்ஸ்ட் எனக்கு அது ரொம்ப டவுட். ஏன்னா அதுக்கு கேட்டுச்சு. ஓகே ஏன்னா திடீர்னு டவுட் ஆயிடுச்சு. ஷாம் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாங்? பேசினாரா அவரு? ப்ரோ மாவீரன் ப்ரோ, நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க இந்த பாட்டுக்கு? யார் ப்ரோ? நானா?
ஆமா, உங்களோட ரிவ்யூ தான் நான் கேட்கறேன். நான் கேட்கல, எனக்கு அதனாலதான் கேட்கறேன். ஓகேஷா இருந்துச்சுன்னு தான் ப்ரோ சொன்னேன். ஓகே சார் இருந்துச்சுன்னு சொன்னீங்களா? சரி, ஓகே ஓகே. ஆமா. மாவீரன் ப்ரோ யாரும் பேசுறாங்களா இல்ல எனக்கு கேட்கலையா? இல்ல ப்ரோ, யாரும் பேசல. அதான் அடுத்த டாபிக் போங்க நீங்க, அவ்வளவுதான். ஏங்க ஸ்பீக்கர் எனக்கு இருக்கவங்க சாட்சியா எல்லாரும் இது ஒப்பீனியன் இந்த சொல்லிட்டாங்க. மந்த் எண்டா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, இந்த மந்த் எண்ட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுமா? ஆமா, மார்ச் 31. அதெல்லாம் கூட வந்து என்னன்னா, என்ன சொல்றது, ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் ப்ரோ. இந்த மாதிரிலாம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல. அதான் ராகுல் விஜய் கரெக்டா குமார் பிளான் ப்ரோவும் பண்ணி கேட்டே கரெக்டா இருக்காரு. பண்றாரு. என்ன கேக்குறாரு அவரு? அவர் பேசுறாரு எதுவும்? ரிக்வெஸ்ட் கேட்கிறாரு, கீழே போயிட்டாரு. கனெக்டிங்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஐடி எனக்கு கனெக்டிங்லயே காட்டுது கீழே. இவ்வளவு நேரம் ஐயோ, ஸ்பீக்கர்ல இருந்தவங்க. அப்ப டோட்டல் பக்கு போல இருக்குங்க. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து யாருதுமே காமிக்கல, ரிக்வெஸ்டே காமிக்கல. இப்போ மத்தவங்களதெல்லாம் அவங்க ஐடி ஓபன் பண்ணா இன்வைட் டு ஸ்பீக் கொடுக்கலாம். அந்த கனெக்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஆப்ஷன் காட்ட மாட்டுது. பரணி ப்ரோ வேற இருக்காரா இல்லையான்னு தெரியல. இல்ல பரணி இல்ல, அவர் நெட்டு கட் ஆயிடுச்சுன்னு கேட்டாரு. அப்புறம் நான் ஆதிக்கு விஷால் ப்ரோக்கு 2 பேருக்கு டிஎம்ல பண்ணேன். ஆனா 2 பேரும் ஜாயின் பண்ண முடியல போல இருக்கு. ஃபுல்லா பக்கு தான் போல இருக்கு, வேற ஆப்ஷன் கிடையாது. ப்ரோ இப்போ குட் பை டெக்கிலி சேட்டலைட் யார் வாங்கியிருக்கா? சன்னா கலைஞர்கிட்ட போகுமா? அது அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல. சன் டிவி மட்டும் முன்னாடியே வாங்கியிருந்தாங்க. ஆனால் அது அக்ரிமெண்ட் வந்து அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இல்ல அது பொங்கல்ங்கிற பொங்கலுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. அது பொங்கல்னு சொன்னோம். பட் அதுதான் பிரச்சனை. அதுதான் நான் பொங்கல்னு சொல்லும் போது படத்தை அவங்க சன் டிவி சேட்டலைட் வாங்கியிருந்தாங்க, நெட்ஃபிளிக்ஸ் வந்து டீலர் வாங்கியிருந்தாங்க. படம் போஸ்ட்போன் ஆகும், அதுல வந்து குழப்பம் நீடிக்குது. இன்ன வரைக்கும் அதை அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மேபி சன்னிட்ட தான் போகும் ப்ரோ. ஏன்னா படத்துக்கு நல்ல ஹைப் இருக்குல்ல, அவங்களும் அதான் எதிர்பார்ப்பாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். கலைஞர் டிவிலாம் வாங்கிடவே கூடாது ப்ரோ. ஐயோ, இதுலேருந்து பில்லா கலைஞர் டிவிட்ட இருக்கு, என்ன இருந்தால் வேதாளம்லாம் ஜெயா டிவில இருக்கு. அப்புறம் வரலாறு இருக்கு, வரலாறுன்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சன் டிவில போட்டா பார்த்துட்டே இருக்கலாம். அதெல்லாம் போய் ராஜ் டிவில கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்பெல்லாம் எப்ப சன் டிவி வாங்க போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ எப்பயும் போலதான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நேற்று ராத்திரி டைம் பாஸ்ல சொன்னாங்களாம். முதல் நாள் இல்ல சாயந்தரம் கிடையாதான். அது முதல் நாள் சாயங்காலம் வரைக்கும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. நேற்று நம்ம ஸ்பேஸ்ல சொன்னோம்ல, நேற்று ஆசி நான் ஏதாவது சொல்லும்போது சொல்லல, பர்மிஷன் வந்து அந்த டைம் அந்த நேரத்து சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ராகுலே ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவர் போன ஒரு 10 நாளைக்கு மேலே போட்டிருந்தாருல, வருண் மார்ச் 9 சொல்லியிருக்காப்ல, டென்ட் கொடுத்த வருண் என்ன சொல்லியிருக்காரு நேற்று ஸ்பேஸ்ல, கன்ஃபார்மா கிடையாது, நான் ராகுல்கிட்டே பேசிட்டேன், அந்த ஸ்கோப் கிடையாது, வாய்ப்பு இல்லை அப்படின்றாப்ல. இல்லைங்க, கண்டிப்பா இல்லாமலாம் போட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்பயே பர்மிஷன் கொடுத்துட முடியாது. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த டைம்ல சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஃபேன் ஷோ, ஒரு தேட்டர்லையும் பயங்கரமான செலிப்ரேஷனா இருக்கும். அப்படின்றப்ப அதுக்கான போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்கணும். அப்படின்றப்ப அதெல்லாம் பார்த்துட்டு தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரி தான். அதெல்லாம் பர்மிஷன் கேட்டு ஒரு கடைசி 5 நாள்ல ஒரு 7-3 ஷோக்கு புக்கிங், நைட்டு முதல் நாள் ப்ரீமியருக்கு சொல்றேன், பெய்டு ப்ரீமியருக்கு. ஆஸ் யூஷுவல் நார்மல் புக்கிங்லாம் உங்களுக்கு அது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னும் நான் என்ன சொல்றேன், இப்போ யூஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் அங்கதான் போட்டாங்கன்ற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து அதையே தான் பேஸ் பண்றாங்க. ஆக்சுவலி பெரிய பேஸே இங்க இருந்து தான் வரப்போகுது. அப்ப இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்க யூஎஸ் டைமிங்கை வச்சே வந்து அங்க இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எப்படி மார்னிங் யூஎஸ் டைம் இங்க வந்து 10:30 மணினாக்கா காலையில அங்க 11:30 12 அந்த டைமுக்கு எப்படி ஷோ போடுவாங்க அப்படின்னு. அப்படி போலன்னா என்ன, ஈவினிங் யூஎஸ்ல வந்து அங்க ஈவினிங் ஷோ போட்டு போட்டோம், என்னாச்சு, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு முன்னா நாள் நைட் ஷோ போட்டோம். நடுவுல கேப்ல எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்க போறாங்க. இங்க ஒன்னும் பெருசா கார்த்திக் ரவிமா கூட சொல்லிட்டு இருந்தாரு, எப்படிங்க
நீ நைட்டு போட்டு நடுவுல நைட்டு 10 மணிக்கு ஷோ போட்டீங்கன்னா 1 மணிக்கு முடிஞ்சிருது. அப்புறம் காலையில 6 மணி வரைக்கும் ஃப்ரீயா தாங்க இருக்குது. ஃப்ரீயான டே டைம் அது எல்லாம் தூங்குற டைம் தானே. தூங்குற டைம்ல எதுவுமே டைம் யாரும் பார்க்க போறது கிடையாது. எழுந்தோட திருப்பி அடுத்த ஷோ வரப்போகுது. ஐ மீன் வித்தின் 2 ஹவர்ஸ்ல. திருப்பி அடுத்த நாள் செலிப்ரேஷனோட நடக்க போகுது, அடுத்த நாளும் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லா. அதனால ஆனா என்ன ஒரே ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த முன்னாள் நாள் நைட்டுக்கு வந்து எல்லாம் முண்டி அடிச்சுட்டு போடுவாங்க. அதுக்கான ப்ராப்பரான பாதுகாப்போட பண்ணாங்கன்னா ஓகே, அதுதான் மெயின். இல்ல அதான் ஏன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஷோ கிடையாது, கேப் விழுந்துருது. அப்படின்றப்ப எல்லாருமே அந்த ஒரு ஷோக்கு தான் படம் பார்க்க நினைப்பாங்க ஃபேன்ஸ் ஃபுல்லா. ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு படம் ஃபுல்லா அதுக்கான போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இது கொடுப்பாங்க, உனக்கு ஜியோ வரும். பார்ப்போம், இன்னும் நாள் நெருங்கி வரட்டும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து, ஏன்னா அவங்களுக்கே வந்து லாஸ்ட் டைமில் பர்மிஷன் கிடைச்சா தான் இப்போ ஷோ போட முடியும். எல்லா சைடும் சொல்லி வச்சுருக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்க வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க. அது வந்து பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அதை அஃபிஷியலாக சொல்லிக்கிறாங்க, வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுவோம். ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, முதல் நாள் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. 4 மணி ஷோ 1 மணி ஷோ ஓப்பன் பண்ண இல்லை, சொல்லுங்க 4 மணி ஷோ 1 அது மணி ஷோ தர வாய்ப்பே மாட்டாங்க. இல்லைங்க. அது வாய்ப்பே அது கிடையாது. வாய்ப்பே 100% கிடையாது. வாய்ப்பு இல்லை. அது 100% வாய்ப்பே கிடையாது. அது வாய்ப்பு எல்லா படத்துக்கும் குடும்பத்துக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா எப்படி கொடுப்பாங்க? இல்லை, அது வந்து வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது அது வந்து இப்போ வந்து சரியில்லை. எல்லா லாங்குவேஜும் எல்லா பிரச்சனையும் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா எல்லா படங்களுக்குமே நம்ம கேட்கறது வந்து கடைசியாக 7 மணி 6 மணிக்காச்சும் ஷோ போட சொல்லி பர்மிஷன் கொடுத்துடலாம். அது பண்ண மாட்டாங்க. பட் இது பர்மிஷன் லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, இன்னும் 21 நாள் இருக்குல்ல. ஆமாம், இன்னும் 21 டேஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா அடுத்து அதை பற்றி தான் போகணும்னு நினைக்கிறேன். ப்ரீமியர் வருதா இல்லைன்றத பொறுத்தா ஓவர்சீஸில் சேஞ்ச் ஆகிடும் ப்ரோ. சப்போஸ் இங்கே வரல அப்படின்னா அங்கே சேஞ்ச் நம்மள கன்ஃபார்மா? என்னது பொறுத்த ஓவர்சீஸா? வரைக்கும் ஆமாம். இல்லைங்க, அவங்க புக்கிங் ஓப்பன் ஏன்னா பண்ணிட்டாங்கன்னு இங்கே ஒன்றும் பண்ண வந்து மாட்டாங்க. ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னா அது இது ஆயிரும். பட் வெயிட் பண்ணுவோம். நமக்கு எனக்கு தெரிஞ்சு ராகுல் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி வாங்கிடுவார், ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிடுவார் இந்த நாள். ஏன்னா அவங்க ஐடியா பண்ணியிருக்கிறதே ஸ்பெஷல் ஷோ போடுறாங்கன்னு சொல்லி தானே ஐடியா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே ஓப்பன் பண்ணணும்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஹவர்னாச்சும் முன்னாடி யூஎஸோட இங்க நான் வர்றது தான் பெட்டர். அந்த சேஞ்ச் வரணும். அப்பதான் வந்து ப்ராப்பரா எல்லாத்துக்கும் ப்ராப்பர் ரிவ்யூஸ் வரும். யூஎஸ்ல போறதுனாலதான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஷோ போறதுனாலதான் கண்ணா பின்னான்னு ரிவ்யூ போட்டுடுறாங்க. ஆமாம் கரெக்டுங்க. யூஎஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் ஷோ போடக்கூடாதுங்க. ஏன்னா அங்கே ஒருத்தர் இருக்காரு. சுகுமார் ப்ரோ வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? வந்துட்டாரு பாத்தீங்களா? அதனால மியூட் போட்டாருன்னா சுகுமார் ப்ரோ வந்துட்டாருன்னு அர்த்தம். செக் பண்ணி பாக்குறாருன்னு அர்த்தம். அவர் தான் மியூட் போட்டு செக் பண்ணிருக்காரு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. அவரு கோவஸ்ட்லயா இருக்காரு. அவர் ரொம்ப காலமா கோவஸ்ட்ல தாங்க இருக்கிறாரு. நீங்க தான் எல்லாருமே கனெக்டிங்ல போகுது. நீங்க அவர் அப்பையில இருந்தே இருக்காரு பாத்தீங்களா? செக் பண்ணிட்டாரு. இல்ல நடுவுல ஒரு கால் வந்தது, அதனால மேபி கனெக்டிங் காட்டியிருக்கோம். அதனால கட் பண்ணிட்டு வரேன். சுகுமார் ப்ரோ, ஏதோ பிரீமியர் ஷோ பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இல்ல அது வந்து நிறைய பேர் பிரீமியர் ஷோ இல்லைன்னு சொல்றாங்களாம். அது முக்கியமா டென்ட் கோட்டா வரும் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. இப்ப அதான் கேக்குறேன், நீங்க தான் சொல்லணும். டென்ட் கோட்டா வரும் ஏன் அப்படி சொல்லுவாருன்னு அவங்களுக்கு தெரியாதா ப்ரோ? தெரியுங்க. பட் ஆனா என்னன்னா அவர் சொல்றது புரியுது. அது ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்ல போனோம்னா இப்போ யூஎஸ்ஏல தான் வந்து எப்பவுமே வந்து எல்லா படமும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் பண்றாங்க அப்படின்ற ஒரு இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே வந்து இப்ப நார்மலா நம்ம வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒரு $20 அவங்க பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், $15 to $20. அதுக்கு அப்படியே டபுளா இருக்கும். ஒரு $40 to $50 வந்துட்டு பிரீமியர் வந்துட்டு அவங்க சேல் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா வேர்ல்ட்லே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தான் பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க அவங்க சைட்ல. அது வாரிசு டைம்ல வந்து அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. ஏன்னா வந்து அவங்க லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு யூஎஸ்ஏல தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் சேல் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு 10 மணி நைட்டுக்கு வந்து ப்ரீமியர் போட்டுட்டாங்க நம்மளோட முன்னாடி நாளே. அது வந்து அந்த டைம்ல வந்து அங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா யாருமே அப்படி பண்ணக்கூடாது, எல்லா படமும் வந்துட்டு நம்ம வந்து பெரிய படங்கள் எல்லாமே வந்து யூஎஸ்ஏல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ஆகணும், அந்த எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியர்ன்றது அங்கதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு
ஒரு டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து குட் பை டக்லிக்குமே வந்து அவங்க அது மாதிரி தான் வந்து டிக்கெட் அங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆனா வந்து ராகுல் வந்து ஷுவரா என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து முன்னாடி நாள் கண்டிப்பா ஷோ போடணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. சுகுமார் ப்ரோ தெரிஞ்சு அது அவர் வந்து என்ன மாறணும்னு நினைக்கிறேன். சொன்னாருன்னா அந்த வருண் டென்ட்டுக்குட்ட வருண் என்ன சொன்னார்னா அவர் ராகுல் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸாம். அவர் ராகுல்கிட்ட பேசிட்டு தான் சொன்னேன்ற மாதிரி சொன்னார். யூஎஸ்ஏல வந்து மார்னிங் இந்தியன் டைம் ஒரு 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இந்தியாவில் வந்து 8 o'clock 9 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்னாரு. இது வந்து ராகுல்கிட்ட பேசிட்டு சொன்னேன்னு சொன்னாரு. நகரில தியேட்டர் அதான் அவர் எனக்கு கன்ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அவர் அந்த தியேட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ 8 இல்ல மணிக்கு ப்ரோ, தாங்க அப்படின்ற இப்போ சொன்னாங்க. என்னன்னா வந்து அதர் ஸ்டேட்ஸ்லயும் 4 o'clock 5 o'clockலாம் கிடையாதுன்றாரு. இந்தியாவில் இல்ல வந்து இல்ல 9 அந்த மாதிரி. அதுதான் சொல்றேன். பிரீமியர் வந்து இருக்கணும்ன்றதுதான் வந்துட்டு அவங்களோட மெயின். இதுவுமே என்ன ரீசன் பர்மிஷன் கிடைக்கல இல்ல வேற இதுதான் ரீசனு யூஎஸ்ஏல போடணுன்றதுக்காக இங்க போட மாட்டாங்க அப்படின்றதுனா அது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு பிரீமியர் போடுவாங்க. வேற எதனா பர்மிஷன் இஷ்யூ, வேற எதனா வந்து அவங்க வந்து டேர்ம்ஸ் இஷ்யூ அந்த மாதிரி எதனா ஆனா மட்டும்தான் பிரீமியர் இல்லாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்க ஃபர்ஸ்ட் பிரீமியராவோட இங்க ஆடுறது தான் பெட்டர். அதுதான் படத்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், அதுதான் நல்ல கலெக்ஷனையும் கொடுக்கும். எஸ்பெஷலி அஜித் என்ன சைலண்ட் மூவிஸ். ஆயிட்டீங்க? கேட்டுதா பிரகாஷ் ப்ரோ? முருகேஷ் ப்ரோ கேக்குது. சுகுமார் ப்ரோ உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. இல்ல முருகேஷ்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு கேட்கல அவர் பேசுறது. கேக்குதுங்களா? இல்ல அவருக்கு மட்டும் தான் கேக்குதா? நீங்க சொல்லுங்க. அதான் சொல்றேன், இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியர் வந்துட்டு இங்க வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் நல்லா இருக்கும். எந்த மூவியா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு, எக்ஸப்ட் விஜய் மூவிஸ். அவரோட மூவி விட்டுருவோம் தனியா, ஏன்னா அவரு இனிமேல் வந்து அடுத்த படங்களும் நடிக்க போறது இல்லை. அதனால இனிமேல் அந்த ட்ரெண்ட் மாறிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த யூஎஸ்ல பார்த்துட்டு இந்த வெங்கி நிறைய பேர் இந்த அதர் ஸ்டேட்ஸ் ரிவ்யூஸ், தமிழ் ரிவ்யூஸ்லாம் போடுற ரிவ்யூஸ்லாம் ரொம்ப பயஸ்டா இருக்கு, ரொம்ப பயஸ்டா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கட்டும், பாக்குறவங்க போட்டோம், அதுக்கப்புறம் அவங்க போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பிரீமியர் நடந்தாலும் என்ன கட்டாயம் இருக்கு? கரெக்ட் ப்ரோ. எந்த படமா இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் நான் ஃப்ரெஷ்ஷா 6 ரொம்ப மணிக்கு பயஸ்ட் போனாலும் ஆகிடுறாங்க. ஒரு அவங்க 10 பயஸ்டா ரிவ்யூவாவது பார்த்துட்டு போயிடுறேன். நான் ஏதோ ஒரு 10 நாள் கழிச்சு படத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங். அதாங்க ரொம்ப பயஸ்டா போடுறாங்க அங்க இருக்கவங்க, ரொம்ப பயஸ்டா இருக்கு. கரெக்டுங்க. ஒரு 4-5 பேர் நீங்க சொன்ன ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, ஒரு நல்ல படத்தையும் குக் பண்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றானுங்க. ஸோ அதுதான் நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஆகா, இது மொக்கன்ட்டு அடுத்த ஃபேன்ஸ் அப்படியே ட்விட் பண்ணி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுடுறாங்க. அது அப்படியே நெகட்டிவா மாறிடுது. நீங்க சொல்ற மாதிரி பிரீமியர் நம்ம படத்துக்கு நடந்துச்சுன்னா நல்லா பாசிட்டிவா இருக்கும். நம்ம எல்லா படத்துக்கும் அப்படி நடக்கணும். இந்த படத்துக்கு இல்லை, எல்லா படத்துக்கும் அப்படி நடக்கணும். அதனால அங்க அது மாதிரி பிரீமியர் அந்த நடந்ததுதான் படத்துக்கு இது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இங்க நடந்தாதான் கரெக்டா இருக்கும். இதுல அப்புறம் அந்த அட்மாஸ்பியரே இங்க தமிழ்நாட்டுல கிடைக்கிற மாதிரி அங்க அப்ராட்ல எல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க எல்லாம் சும்மா ஸ்கிரீன் கெப்பாசிட்டியே ஒரு சில தேட்டர்லாம் வெறும் 30-20 பேர்லாம் அந்த மாதிரி ஸ்கிரீன்ல பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போடுறதெல்லாம் அது வேற. ஆனா இந்த அட்மாஸ்பியர்ல அந்த ஒரு படத்தை பார்க்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு எக்ஸாம்பிள், நேத்து கூட பாத்தீங்கன்னா இவரு தனஞ்சயன் வந்து இவர்கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, கிறிஸ்டோபர் கனராஜ்கிட்ட, ஓடிடில தானே வந்திருக்கு, ஓடிடில கூட இப்படி போய் நீ விமர்சனம் பண்ணணும் என்ன அவசியம் இருக்கு? உடனடியா டக்குன்னு போடணும்னு அவசியம் இருக்கு? அவன் கேக்குறது நான் நியாயமான கேள்வி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓடிடில வந்து எல்லாரும் வீட்டுல இருந்து தான் பார்க்க போறாங்க, யாரும் வந்து 200-300 பே பண்ணி போய் பார்க்க போறது இல்லை. அதுக்கு நீங்க இவ்வளவு சின்சியரா ரிவ்யூ போட்டு அடிக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்குன்றதுதான் என்னோட கேள்வி. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாலதான் வந்து ஒரு 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 பயஸ்டா இருக்கு, ரொம்ப பயஸ்டா இருக்குது. அவர் சொன்னது 100% கரெக்ட். சரி, நீ போய் மூவி தியேட்டர்ல போய் காசு கொடுத்து பார்த்தா ஓகே, நீ ஓடிடில தானே பார்த்த, அதுல என்ன உனக்கு பெருசா டிசப்பாயின்ட் பண்ண ஆக்சுவலி மத்தவங்கள்ட்ட போய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகுது. அவர் சொல்றாரு கிறிஸ்டோபர் கனராஜ் வந்து வருஷத்துக்கு 500 படம் பார்க்கலாம் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஐடில இருக்காரு, வேலை செய்யறதுக்கு டைம் போயிட்டு 500 படம் பாக்குறவங்களால எப்படி ஒரு படத்தை கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியும்? 500 படம் பார்த்தவனுக்கு மைண்ட் வந்து புத்தி பழிச்சு போயிடும், அப்படிதான் இருக்கும். ஐ மீன் அப்படி சொல்ல வரல, நான் என்ன சொல்றேன்னா கரெக்டான ஒரு இதை சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா எல்லா படமும் ஒரே மாதிரி தான் தெரியும் அவருக்கு. எனக்கு பண்ணா நான் அவரை விட நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருக்கு. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் ப்ரோ. அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? குட் பேட் அக்லி
நான் இப்பதான் வந்தேன் கலெக்ஷன் முடிச்சுட்டு. உங்கள்ட்ட தான் கேட்கணும், நீங்க தான் சொல்லணும். இப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாட்டு? ஏன்னா முன்னாடியே நீங்க எனக்கு சொல்ல போறீங்கன்னு தான் நான் முன்னாடியே கேட்டேன். முன்னாடி ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. இல்ல பிரகாஷ், எனக்கு இன்னும் அந்த ஃபயர் அப்படியே தான் இருக்கு. இப்ப எல்லாரும் இப்ப நீங்க அந்த முத நாள் ஷோ போற பத்தி பேசிட்டு இருந்தீங்க. தமிழ்நாடு ஒரு சரித்திரம் படைக்கும் 9ஆம் தேதி நைட்டு. இல்ல அதுதான் இப்ப பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா 9ஆம் தேதி ஷோ போட மாட்டாங்கன்னு 2 3 பேர் சொன்னாங்களாம். சரி, அதுக்காக அதுதான் இப்ப பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. பட் இல்ல 9ஆம் தேதி அவர் இந்த டென்ட் கோட்டா வரும்னு சொல்றத வந்து நம்ம 100% எடுத்துக்க வேண்டியது இல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல ப்ரோ, அவர் அவரு என்ன சொன்னா சாயம் ஓகே ப்ரோ. அவர் பூசிருப்பாருன்னு வந்து தெரியும். ராகுலுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அவர்கிட்ட கேட்டு தான் சொன்னேன்னு சொன்ன மாதிரி சொன்னார். அதுதான் நாங்க கேட்டோம். அவர் விஜய் இல்ல நீங்க இல்ல எப்படிதான் இல்ல அவரு சொல்லுவீங்க? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் 100% கரெக்டா பேசியிருக்காரா ப்ரோ? அது தெரியல ப்ரோ. நடந்திருக்கா? ஆனா இது மட்டும் அவர் ராகுல் கிட்ட கேட்டேன்னு இல்ல நீங்க சொன்னார். அதை மீன் பண்ணி சொல்லாதீங்க. நீங்க ராகுல்கிட்ட கேட்டாரு, நீங்களே சர்டிபிகேட் கொடுக்குறீங்க இல்ல இப்போ. இல்லைங்க, ஒண்ணு ரொம்ப வராது சிம்பிள். நான் அப்படிங்கிற என்ன சொல்றேன், மாதிரி. ரொம்ப சிம்பிள். ராகுலே அன்னைக்கு ட்வீட் போட்டார்ல, அடுத்த நாள் அடுத்த மாசம் ம் இதே நாள் இதே தேதின்னு போட்டிருந்தாரு, இதே நேரம் முதற்கொண்டு போட்டிருந்தாருல. அப்ப ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ம் சொல்லியிருக்காரு, அது எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் தேட்டருக்காரங்கள்ட்ட இருந்து எல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால எல்லாரும் இல்ல நம்பி இந்த சரி விஷயத்த போனாங்க. கொஞ்சம் மெதுவா தான் ஆரம்பிக்க முடியும். ஷாம் ப்ரோ கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. அவரு வருண் மேட்டர்லாம் விட்டுருங்க. எனக்கும் அதான் ப்ரோ சரி, வேணும். யூஎஸ்ஏக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தான் ப்ரீமியர் ஆகணும். தலைவா இந்த ப்ரோ இந்த சென்னை சிங்கம் இருக்கு, அதுகிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லும். யார் bro? ப்ரோ சுகுமார் ப்ரோ சுகுமார் ப்ரோ சுகுமார் ப்ரோ தான் சொல்றாரு. என்ன ப்ரோ? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரீசெண்டா நீங்க தான் வரல, பிரகாஷ் ப்ரோ வந்தாரு சென்னைக்கு. ஆமா, அது கொஞ்சம் அப்போ ஒர்க்கு கொஞ்சம் வேலை, அதனால வர முடியல ப்ரோ. நெக்ஸ்ட் வரேன். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ, பிரீமியர் ப்ரோ இருக்குமா இல்லையான்னு பேசுறாங்க. ஆமா, இருந்தாலும் என்ன, அது இல்லைனாலும் என்ன, தல தரிசனம் தரிசனம் தான் அப்படின்ட்டு வந்துட்டு. தரிசனம் தான். ஆஹ் எல்லாரும் இந்த ஜிவி பிரகாஷ் சொன்ன மாதிரிதான், தொண்டை கிழிஞ்சிரும். ப்ரோ, இந்த அதுக்கு தகுந்த படத்துக்கு மாதிரி எல்லாரும் சரி பண்ணிட்டு நீங்க போய்க்க நினைக்கிற வேண்டியதான். மாதிரிலாம் யூஎஸ்ஏல பிரீமியர் போட்டா கூட இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான் ப்ரோ. பயப்பட வேணாம். ஓகே ப்ரோ. இல்ல அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அந்த அப்படியே டெம்பரேட் இன்னொன்னுங்க, ஏறிட்டே தான் இருக்கு. இல்லங்க, நெகட்டிவ் ரிவ்யூ போடுறது அப்படிங்கறதுக்குலாம் இந்த இது பயம் கிடையாது. நெகட்டிவ் ரிவ்யூ பத்தி போடுறத பத்தி கவலையும் கிடையாது. என்னன்னா அவர் வந்து ராகுல் என்ன நினைச்சாருன்னா, தமிழ்நாடு ஃபேன்ஸ் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேன்ஸுக்கான ட்ரீட் தான் இந்த படமே. அதாவது முழுக்க முழுக்க ஒரு 2.5 மணி நேரம் படம்னா 2.5 மணி நேரம் ஃபேன்ஸுக்காக கொண்டாடுற படம் ஒரு படம் அப்படின்னா, அதை ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கட்டுமே அப்படிங்கறதுக்காக தான் அவர் வந்து இந்த பெய்டு பிரீமியர் எதிர்பார்த்தது. அது கடைசி கட்டத்துல தான் தெரிய வரும் அப்படிங்கறனால எல்லாம் வெயிட் பண்றாங்க. அதனால அப்படி இல்ல அப்படிங்கிறது. இன்னொன்னு என்னன்னா, யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்ல சுகுமார் ப்ரோ சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா வந்து பெய்டு பிரீமியர்ஸ் அங்க அதிகமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் பிரீமியர் போடும்போது அது காசு கொஞ்சம் கூட வைப்பாங்க. நார்மல் டாலரோட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஷோ அங்கன்னு சொன்னாதான் எல்லாரும் அந்த கூடுதலா காசு கொடுத்து சீக்கிரம் ஃபாஸ்ட் பில்லிங் அவங்களுக்காக சொன்னது. அந்த குழப்பம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து இன்னும் நாள் இருக்குல்ல, ஏப்ரல் 9ன்னா ஏப்ரல் 6 7 தான் தெரிய வருமே. இது ஏன்னா ஷோ போட்டா நான் அடுத்த நிமிஷம் ஷோ போட்டா ஃபுல்லா பார்க்க போகுது. அதனால எப்ப இல்ல ஷோ இல்ல போட்டாலும் உண்மைதான் பிரச்சனை. சில விஷயங்களை நாசூக்கா தான் பண்ணணும், அது உண்மைதான். சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓவர்சீஸ்ல முன்னாடியே புக்கிங் ஓபன் பண்ணிடணும். அதனால வந்து அவங்களுக்கு வந்துட்டு அப்படி சொல்றாங்க. இல்ல எல்லாமே பிசினஸ் தான் ப்ரோ, பிசினஸ் தான். இது கண்டிப்பா ராகுல் நம்ம நம்ம நினைக்கிறத ரசிகர்கள் நினைக்கிறத செய்வார். சரி, இதுக்கு உங்களுக்கு முன்னாடி பாட்டு அந்த எப்படி மாதிரி இருந்துச்சு? பண்ணியிருக்காரு, லலித் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ராகுல் பண்ணுவாரான்னு பார்ப்போம். பாப்போம் பாப்போம், இன்னும் நாள் இருக்குல்ல, நாள்ல 20 நாள் இருக்கு. பாப்போம், பேசுவோம். அப்படி ஷோவே இல்லைனாலும் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் வந்துடும், பிளான் பிக்கு போயிடுவோம். அவ்வளவுதான். ஓகே பிரகாஷ். இல்ல பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் சொல்றேன், பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி இருக்கு, நமக்கு இருக்கவே இருக்கு, அங்க போய்க்கலாம், விட்டுருங்க. பிளான் பினாலும் சரி, பிளான் ஏனாலும் சரி, நீங்க இங்க வரீங்க ப்ரோ, அவ்வளவுதான். ப்ரோ பிளான் ஏன்னா ஏரியாவே சம்பவம் பண்ணி விட்டுறலாம்னு பாக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி ரைட்டு. சுகுமார் ப்ரோ, வேற என்ன ஸ்பெஷல்? பர்னி இல்ல, பர்னி நெட்வொர்க் டவுனு, அதனால வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் என்ன ஸ்பெஷல்? நான் ஊர்ல தான் இருக்காப்லையா பரணி? ஆமா ஆமா, இன்னும் தமிழ்நாட்டை விட்டு தாண்டவில்லை. ஆமா, பரணி ஒன்னும் அவரு வரல, தமிழ் பார்டர் தாண்டல. இந்த பார்டு தாண்டல. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க பிரதர்.
அடுத்த பாட்டு இன்னும் ஒரு 4-5 நாள்ல வந்துருமா ப்ரோ? தெரியலங்க. ஆனா எனக்கு அடுத்த அடுத்த வாரம் தான் வரும்னு தோணுது. எதா இருந்தாலும் இந்த வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வாரம் ஆகும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பொறுமையா அடுத்த பாட்டு வரப்போ ஜெயில் சாங் குத்து சாங்கா வரும், அவ்வளவுதான். நமக்கு அதுக்கப்புறம் சாங்கே வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு டேரக்டா ட்ரெய்லருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் வந்துட்டு 3 சாங் ரிலீஸ் பண்ணா பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அது அவங்க ட்ரெய்லர் பிளான் வச்சு அப்படியே படம் இது கொண்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே போதும் நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு குத்து சாங், ஜெயில் குத்து சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு டேரக்டா 3வது பாட்டே வேணாங்கிறேன். டேரக்டா ட்ரெய்லருக்கு அப்புறம் படம், அது போதும் நமக்கு. பிரகாஷ் யாரு பிரகாஷ் சினிமா போட்டோகிராஃபி பண்ணா? எப்பா இல்லாவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கு பிரகாஷ். அபிநந்தன் வேற லெவல்ல இருக்கு. அது ஒன்று நானும் அது பேச மறந்துட்டேன். அந்த ஃபிளைட் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்கல்ல, சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அந்த 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 வேன்லயே பஸ்லயே உட்காந்துருக்க மாதிரி கரெக்டா அந்த மிருகத்தை எழுப்பி விடும்னு சொல்லும் போது அந்த ஒரு விஷுவல் வருதுல்ல, ரெண்டுலயுமே சினிமாட்டோகிராஃபி வேற லெவல். அவர் அபிநந்தன் ராமானுஜம் வந்து மார்க்காண்டி நல்லா பண்ணியிருந்தாரு. அதுலயாச்சும் ஒரு இதா இருந்துச்சு. இதுல வந்து கொஞ்சம் கிளாஸாவும் சேர்த்துருக்கிறாரு பயங்கரமா. அந்த 2-3 மொமெண்ட் படத்துல காமிக்க ஸ்டில் இல்லை, அதாவது இந்த பாட்டுல வந்து ஸ்டில் பூராமே வேற லெவல் சினிமாட்டோகிராஃபி இருக்கு. ப்ரோ நீங்க ஃபீல் பண்ணீங்களா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு அவரோட ப்ரீவியஸ் மூவியோட. எனக்கு அதுதாங்க ஆச்சரியமாவே இருக்கு. எனக்கு என்னன்னா ஏகே படத்துல அவருடைய படங்களை வச்சு ரெஃபரன்ஸ் ரொம்ப ரேரா தான் இருக்கும். இப்போ ஏகன் படத்துல வந்து பழைய காதல் மன்னன் ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா தான் இருக்கும். இந்த அது ஒரே படத்துல இவ்வளவு ரெஃபரன்ஸ் வச்சு எதை மீன் பண்ணிருந்துருக்குல்ல. எனக்கு வந்து எதை பேஸ் பண்ணி இந்த படம் அப்படிங்கிறதே எனக்கு புரியல. இன்னும் வந்து இப்போ அட்டகாச ஸ்டில் ஆரம்பிச்சு இது என்ன எந்த ஸ்டில் வரைக்கும் வச்சு எல்லா ஸ்டிலையும் வச்சிருக்காங்க அந்த அஜித் குமார் நேம் போடும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து டீசர் மேக்கிங் வீடியோல பல படத்தோட ஸ்டில் இருந்துச்சு. காதல் மன்னன், பில்லா, பரமசிவன், அவருடைய ரியலிஸ்ட் ஸ்டில்லு, ரேசிங் ஸ்டில்லு எல்லாமே இருக்கு. இது எதை மீன் பண்ணி படம் எடுக்கிறாங்க, கதையோட போக்கு என்ன அப்படிங்கிறது எஸ் பண்ணவே முடியல சீரியஸாவே. இப்போ இதுலயுமே எனக்கு என்னன்னா பல படங்களோட ஸ்டில் வந்து ஒரே படத்துல வச்சிருக்காங்களே, என்ன காரணமா இருக்கும்? திரையரங்கம் பாட்டு வேற திரையரங்கம்னு ஒரு ஆரம்பிக்குது, அது என்ன மீனிங்ல அப்படி ஆரம்பிக்குது? எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய எப்படி சொல்றது யூகங்கள் தனித்தனியா நிறைய இருக்கு. பார்ப்போம், பட் நான் 4 இருக்குன்றது அடுத்தது தெரிய வரும். பாட்டோட நடுவுல ஆர்ஐபின்னு சொல்லிட்டு வில்லனை நோக்கி தான் பாடுற மாதிரி இருக்கு. ஆனா வில்லனையே கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இருக்குது ப்ரோ. வில்லனை கொஞ்சம் சஸ்பென்ஸாவே ஏகப்பட்ட வச்சிருக்காங்க. ரெஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்ததுக்கு அப்புறமே நம்ம இன்னும் சொல்லி தேரி மாதிரி எழுதணும் போல இருக்கு. இந்த ஸ்டில் இந்த ரெஃபரன்ஸ், இந்த ஸ்டில் இந்த ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு. ஏன்னா சாங்குக்குள்ளே இவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அப்ப படத்துக்குள்ள எத்தனை ரெஃபரன்ஸ் இருக்குன்றது தான் தெரியல. யார் ஸ்பீக்கர்ல பேக்ரவுண்ட்ல சவுண்ட் வருதா? பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, உங்க டீம்ல யாராவது கேட்டீங்களா? படம் யாராவது பார்த்துட்டாங்களா இது வரைக்கும்? இல்ல பிரதர், ஒன்னே சொல்லிடுறேன். பெரிய படங்கள்லாம் இருக்கலாம், ரொம்ப பெரிய படங்கள்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க பிரதர். பார்த்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர யாருமே பார்க்க மாட்டாங்க. சில படங்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப ரேரா வந்து கியூப்ல ரெடி ஆகும் போதோ இல்ல ஃபைனல் கண்டென்ட் ரெடி ஆகும் போதோ தகவல் சொல்லுவாங்க, அவ்வளவுதானே தவிர பெரும்பாலும் எந்த படமும் யாருக்குமே தெரியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே பார்க்கல, யாருமே சொல்ற தகவல் இது வரைக்கும் இந்த ஆன்லைன்ல சொல்றாங்கல்ல அப்படி இப்படின்னு எல்லாமே ஃபேக்ட் மட்டும்தான். ஏன்னா இந்த படத்தோட ஃபைனல் கண்டென்ட் யாருமே பார்க்கல குட்பேடகளை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து எந்த தகவலும் யாருக்கும் வந்து விடாமுயற்சியுமே வந்து அந்த டைம்ல யாருமே பார்க்கல. அதுக்குள்ள இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில படத்துக்கு இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் போடுறாங்க அப்படின்னா அது ப்ரொமோஷன் ட்வீட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நீங்களே நினைச்சுக்கோங்க. பெரிய படத்துக்கு சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். வில்லன் கேரக்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? இல்ல, நான் தான் அன்னைக்கே சொன்னேன், சுகுமார் ப்ரோ தான் இந்த குட்பேடக்கிளி படத்தோட வில்லனை பத்தி பேசக்கூடிய முழு இதுவுமே அவர் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. குட்பேடக்கிளி வில்லன்னா சுகுமார் ப்ரோ தான் கேட்கணும். நீங்க சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லிருங்க அதை. இந்த பாட்டுல நடுவுலாம் வந்து வில்லனை நோக்கி தான் பாடுற மாதிரியே இருக்கு பாட்டு. ஏன்னா வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெரிய சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க, யாருன்னே காட்டாம. அதான் உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு எந்த கெஸ்ஸுமே இல்ல. இது வந்து சுகுமார் ப்ரோக்கு தெரியுங்கிறதுனால நம்ம வந்து அதை கெஸ் பண்றதுக்கே வேலை இல்ல. அவர் சொல்லுவாருன்னு அவரே சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு முன்னாடி சொல்லுவாரு. இல்ல ப்ரோ, ஆதிக்கின் சாரி இவர் பேர் என்ன அர்ஜுன் தாஸ்ன்னு சொல்றாங்க. மேபி அர்ஜுன் தாஸ் இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா?
மெயின் வில்லன் அர்ஜுன் தாஸ் தான் ஈக்குவலா இருக்காது ப்ரோ, பெருசா ஈக்குவலா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தாஸ் இருந்தா ஈக்குவலா இருக்காது பெருசா. அவர் வேற ஹோல்டு பண்ணுன்றாரு ப்ரோ. இல்ல அது அர்ஜுன் தாஸாவும் இருக்காது, அர்ஜுன் தாஸ் தான் வில்லன்றாங்க. மேபி செகண்ட் வில்லன் இந்த மாதிரி வேணா இருக்கலாம். மெயின் வில்லன் யாரும் தெரியல, சஸ்பென்ஸா வச்சிருக்காரா அப்படின்னு தெரியல, பாப்போம். ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? இல்ல இது வந்து சும்மா அப்புறம் சொல்லுவார். நமக்கு எனக்கு வந்து ஐடியா எந்த ஐடியாவும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அவர் வில்லனை கேட்டா சைலண்ட் ஆயிடுவாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. முக்கியமான அப்டேட் கேட்டா கால் வந்ததுன்னு சொல்லிடுறாரு, ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. வில்லன் வந்து எனக்குமே தெரியாது. பிரகாஷ் ப்ரோக்கே தெரியலனா அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு ஒரு சில கெஸிங் இருக்கு, அது மேபி பாப்போம் அது கிட்ட வரும்போது. பிரகாஷ் ப்ரோ முன்னாடிலாம் வந்து டெய்லி அப்டேட் வரும் இதுக்கப்புறம் அப்படின்னாரு, அவர் சொல்றதும் இல்லை. இல்ல அது 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 எல்லாம் திட்டிட்டாங்க, திட்டி வந்து சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. எந்த ஸ்பாய்லரும் இல்லாம எங்களை படம் பார்க்க ஓடியா நிம்மதியா அப்படின்ட்டாங்க. அதனால அந்த ஸ்பாய்லர் சொல்ற அளவுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அன்னைக்கு ஒரு 2 அப்டேட்டோட 1 அப்டேட்டோட நிப்பாட்டியாச்சு. நம்ம நண்பர்களுக்குள்ள நம்ம பேசும்போது தனியாக பேசிக்கிறோட விட்டுற சொல்லிடுறது. பேச சொல்ல வேணாம், மற்றவங்களையும் ஸ்பாயில் பண்ண வேணான்ட்டாங்க. அதனால அப்படி விட்டுருவோம். ப்ரோ கரெக்ட். படத்தோட வில்லன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ சாங்ல 2.36 செகண்ட்ல பாருங்க, அவர் தான் வில்லன், படத்தோட வில்லன். புரியல என்ன சொல்றீங்க? படத்தோட வில்லன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ சாங்ல இப்ப இந்த லிரிக் வீடியோல 2.36 அந்த செகண்ட்ல பாருங்க, அவர் தான் வில்லன். ஒரு வாய்ஸ் வரும், ஒரு பேர் வரும், அந்த பேர் தான். எங்கால சொல்றீங்களாங்க? நான் சுத்தி முத்தி எங்கால தான் சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஏகேவா தான் ப்ரோ இருக்கும். அட நான் வேற உட்காந்து பாட்டை பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு கெஸ்ட்ல சொல்லுவோம்னு சொல்றேன். எங்க நீங்க வேற. இல்ல ப்ரோ, இப்போ வந்து அந்த பிரியா வாரியர் அவங்களும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் சஸ்பென்ஸா இருக்கு. பிரபு நடிச்சிருக்காரு, யோகி பாபு நடிச்சிருக்காரு. இது எதுவுமே டீசர்ல காமிக்கல. அவங்க கூட வர்ற ஸ்டில்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த சுனில், பிரசன்னா இவங்க தான் காமிக்கிறாங்க. த்ரிஷாவே டீசர்ல காட்டல. அதான் சொல்றேன், த்ரிஷா இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. இதை தாண்டி அர்ஜுன் தாஸ் இருக்காரு. வில்லன் யாருன்னே தெரியல. சுகுமார் ப்ரோக்கு தெரியும், டிஎம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சுகுமார் அண்ணா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் போலயே. ப்ரோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டே இருக்கணும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோக்கு வந்து பயங்கரமா தெரியும், ஆனா வந்து அவர் அப்படியே திருப்பி என் பக்கம் விடுறாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்களோ ஒரு டிஎம் பண்ணுங்களா வில்லன் யாருன்னு. சஸ்பென்ஸா போய் பார்க்க வேணாம். நான் என்ன கெஸ் பண்றேன்னா, இப்போ வந்து ஆதிக்கு வந்து என்னன்னா அஜித் சார் வந்து என்னன்னா பயங்கரமா ரசிக்கிற ஒரு ஆளு. ஸோ அப்போ அஜித் சார் கிட்ட மேஜர் பிளஸ் என்னன்னா அந்த கிரே ஷேடு, நெகட்டிவ் ஷேடுன்றது அதை எப்படி உள்ள எடுத்துட்டு வராம இருப்பாரு. இல்ல ஏதாவது கண்டிப்பா இருக்கும். கரெக்ட். எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு, மறந்துட்டேன். அந்த பாட்டோட எண்டுல தலைக்கு உள்ள ஒரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு தான். அந்த ஒரு சிரிப்பை தான் வரலாறு படத்துல, மங்காத்த படத்துல இருக்கும். அந்த சிரிப்பு அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காரு. எனக்கு அதை சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். அந்த பாட்டோட எண்ட்ல வரும் பாருங்க. பிரகாஷ் ப்ரோ அதை நோட் பண்ணீங்களா? நான் ட்வீட்டாவே பண்ணிருக்கேன் அதை. இல்ல நான் அதை பார்க்கல, அந்த ட்விட்டும் பார்க்கல. எனக்கு அந்த சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட உள்ள பிளஸ்ல உள்ள ஒண்ணுன்னா அந்த சிரிப்பு தான். அது அப்படியே ஆதிக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா சரி பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நெகட்டிவ் வந்து ஏகே இல்ல, அந்த படத்தோட வில்லனை பத்தி நான் எதுவுமே பேச மாட்டாங்க. படையப்பால வந்து செந்தில் சொல்ற மாதிரிதான், சட்டை அவரு தான், சட்டையை பத்தி நான் எதுவும் பேச மாட்டேங்கிற மாதிரி இந்த படத்தோட வில்லனை பத்தி நான் எதுவும் பேசுறது இல்லை. சரி கமெண்ட்ஸ் படிப்போம். ரொம்ப நேரம் ஆச்சு கமெண்ட்ஸ் படிச்சு. அதுல வந்து பகவதி வர 21ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகுதான், மார்ச் 21. அடுத்தது வந்து ஒருத்தர் மதராசி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கூலியோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க மதராசி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். அடுத்தது 2 வேற ராகுல் தேவ் இந்த படத்துல குட் பை டக்லியில நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால அவரு தான் வில்லன் சொல்லி ஒருத்தர் நிதிஷ்குமார் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் ஒன் ஆஃப் த வில்லன், அவ்வளவுதான். ஆனா அவரு மட்டுமே வில்லன் கிடையாது, அவரும் ஒன் ஆஃப் த வில்லன். ராகுல் தேவ் வேதாளத்துல இருப்பாரா வில்லனா?
மெயின் வில்லனா இருப்பார்ல, 3வது வில்லனா ஓகே வருவார்ல ஓகே 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 கடைசியா கிளைமேக்ஸ்ல, அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் ஆமா மட்டுமே ஆமா வில்லன் இல்ல. அப்போ உங்களுக்கு வில்லன் அப்டேட் பத்தி தெரியுது, ஆனா இல்ல சொல்ல அதை பத்தி மாட்டீங்க. பேச வேணாம், அவ்வளவுதான். அவங்க அபிஷியல் அப்டேட் பண்ணாத பேச வேணாம் அதை பத்தி. அடுத்தது வேற என்ன? இது முடிஞ்சிருச்சா? ரைட், ஓகே. கமெண்ட்ஸ் அவ்வளவுதான், மோஸ்ட் மெயின் கமெண்ட்ஸை படிச்சாச்சு. வேற என்ன ஸ்பெஷல் ப்ரோ? ஆனா வில்லன் பத்தி சுகுமார் ப்ரோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு அதை இப்பதான் ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். மேபி அது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே சரி, ரைட், ஓகே. சுகுமார் ப்ரோ, டாபிக் முடிச்சிடலாமா? பேசி முடிச்சிடலாமா? வேற ஏதாவது பேசுற ஓகே மாதிரினா ப்ரோ. பேசுவோம், இல்லைன்னா முடிச்சிடலாம். வேற யாரும் பாட்டை பத்தி பேசுறீங்க? எல்லாம் பாட்டை பத்தி பேசியாச்சு. வேற யாரும் பேச வேண்டியது இருக்கா? இல்ல வேற ஏதாவது அப்டேட் பேச வேண்டியது இருக்கா? கேட்க சொல்லுங்க. இல்லை சீக்கிரம் முடிச்சுட்டு நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ப்ரோ, நோட்ஸோட வில்லன் பத்தி வந்துடுறேன். ஒரு க்ளூவாவது கொடுங்க ப்ரோ நீங்க. இல்ல இல்லைங்க, அது வில்லனை பத்தி முழுக்க முழுக்க சுகுமார் ப்ரோ சொல்றேன்னு சொன்னார் ஸ்டார்டிங்ல இருந்து. அதனால அவர் தான் சொல்லுவாரு. அதை தவிர வேற ஏதாவது பேசுறதுனா பேசலாம். இல்ல நாளைக்கு சந்திப்போம்மா. ஓகே, நாளைக்கு சந்திப்போம். ஓகே, ஓகே ப்ரோ, நாளைக்கு பாய் பார்க்கலாம். பாய் பாய். நாளைக்கு ஓகே ப்ரோ, சந்திப்போம். பாய். பாய். ஓகே, டேக் கேர். பாய். பாய் ஆல், எல்லாருக்குமே பாய்.